அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 1150. எப்பயுமே இந்த மாதிரி 150வது நிகழ்ச்சி வரும்போது, 50வது 100வது நிகழ்ச்சி வரும்போது நம்ம யாராச்சும் கெஸ்ட்டை கூடுவோம். இந்த மாதிரி நான் யோசித்தேன், சரி ஓகே நம்ம பேசிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. பிரபஞ்சத்தின் பிரபாண்டங்கள் சப்ஜெக்டை கொஞ்சம் கொஞ்சம் பிரமாண்டமா யோசிக்க வைக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஒரு பெரிய நிறைய செய்திகள் இருக்கு, பிரபஞ்சத்தை பத்தி பேசணும்னா நிறைய செய்திகள் இருக்கு. ஆனா ஒரு சில முக்கியமான செய்திகள் மட்டும் இன்னைக்கு சொல்லுவோம். சொல்லிட்டு பிறகு வாய்ப்பு கிடைக்கும்போது மறுபடியும் பேசுவோம் அப்படின்னு தோணுச்சு. பிரபஞ்சம் அப்படின்னாவே பலருக்கு பல எண்ணங்கள் வரும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள் வரும். தெரிஞ்ச செய்திகள் நிறைய இருக்கும். பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லும் போது யாருக்கெல்லாம் என்னென்ன செய்திகள் ஞாபகம் வருது, என்னென்னலாம் இருக்கு, ஒரு நினைவுக்கு வருது, அது சொல்லுங்க. பிறகு இதுக்கு போகலாம். பிரபஞ்சம் சொன்னா என்னென்னலாம் நினைவுக்கு வருது, ஒரு ஒருத்தரா சொல்லுங்க, டக் டக் டக்குன்னு. பிரபஞ்சம்னா அண்டவெளி சார். அப்புறம் ஓபன் ஸ்பேஸ், வேற ஆகாயம். வேற வேற என்ன வேற என்ன வேற என்ன நினைவு? விண்வெளியில இருக்கிற குப்பைகளும் விண்வெளியில இருக்கிற விண்கற்களும் ஞாபகம் வருது. சரி, ஓகே. குப்பைகள்னா எதை சொல்றீங்க? இப்ப நம்ம அனுப்பி இருக்கோம்ல சேட்டலைட் எல்லாம், சரி, அதெல்லாம் ஓகே. உயிரோட போற குப்பையா இருக்குல்ல. அதுக்கு ஓகே. வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஒரு குழந்தைகள் அறிவியல் மாநாடு போயிருக்கும் போது அதுல ஒரு சயின்டிஸ்ட் சொன்னாரு, அந்த குப்பைகளை ஒழுங்குபடுத்துறதுக்கு தனி ஒரு ஆர்பிட் கிரியேட் பண்ண போறாங்களாம். கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாரு. வெரி குட், சூப்பர். ஓகே, வணக்கம் சார். வணக்கம் மேடம். வாங்க, ஒரு கொஸ்டின். ஓ, விண்வெளி அப்படின்னா, பிரபஞ்சம் அப்படின்னா என்னெல்லாம் நினைவுக்கு வருது, என்னெல்லாம் தோணுது அப்படின்னு ஒரு கொஸ்டின். ஒரு சோலார் எக்லிப்ஸ் சார். சோலார் எக்லிப்ஸ். வேற சொல்லாமா சார்? ஜாக்லின் முடிச்சிட்டோம். ஜாக்லின் சொல்லுங்க, வேற என்ன? வேற இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் பத்தி. ஓகே, வெரி குட். வேற இன்னும் மற்றவங்க சொல்லட்டும். சரி, ஓகே. கல்யாணம் மேடம் வாங்க, சொல்லுங்க. நான் கடைசியா சொல்றேன் சார். நீங்க நான் சொல்லாமான்னு கேக்குறீங்க, அப்புறம் கடைசியா சொல்றேன்றீங்க. இல்ல சார், ஆரம்பிங்க சார், சொல்லுங்க சார். இந்த பிளாக் ஹோல்ஸ் பத்தி சொன்னா நல்லா இருக்கும் சார். பிளாக் ஹோல்ஸ், ஓகே, வெரி குட். பிளாக் ஹோல்ஸ் அதனுடைய ஏன்னா பிளாக் ஹோல்ஸ்க்குள்ள எது போனாலும் வந்து சின்னதாயிருதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்க புத்தகம் படிச்சிருக்கிறேன். பிளாக் ஹோல்ஸ் பிளாக் ஹோல்ஸ் பத்தி நான் பேசியிருக்கேன், அது வீடியோ இருக்குது, நம்ம அது போடுவோம். ஓகே சார், ரைட் ரைட். நான் தெரிஞ்சுக்காதனால, எனக்கு தெரியாதனால. இல்ல, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் புக்ல இருந்து பேசியிருக்கேன். ஓகே சார், தேங்க்யூ. எனக்கு சின்ன வயசுல இருந்தே சார் அந்த நட்சத்திர கூட்டங்கள் தான் சார். படிச்சுக்கிட்டு மேலாந்து பாக்குறப்போ வால் நட்சத்திரம் வருவாங்க அப்பப்போ, அதுதான் சார் எனக்கு அந்த அந்த பிரமிப்பு தான். எனக்கு வால் நட்சத்திரம் அப்படியே இறங்கி வர்றதெல்லாம் ஒரு பிரமிப்பு தான். நட்சத்திர கூட்டங்கள். சூப்பர். வேற எதுனா ஞாபகம் இருக்குதா? வேற எதுனா சொல்லணும்னு தோணுதா? கேலக்ஸி ஞாபகம் சார். சொல்லுங்க மேடம், சொல்லுங்க மேடம். அது எனக்கு வந்து நம்ம ஒருத்தவங்க மட்டும்தான் இங்க இல்ல, வேற ஏதோ ஒரு கேலக்சில யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க, நம்மளை விட சூப்பர் பவர் இருக்கு வெளியில, நம்ம வந்து நம்மளை விட அட்வான்ஸ்டா இருக்கலாம் ஒருவேளை அப்படிங்கிற ஐடியா எனக்கு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு 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 கிரகத்துக்கும் வந்து அதாவது இப்போ மார்ஸு இதெல்லாம் அதெல்லாம் ஒரு காலத்துல வந்து அது ஆக்டிவா இருந்திருக்கு, அங்க மனுஷங்க இருந்திருக்கிறாங்க, நமக்கு தெரியாது, நம்ம இப்போ வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, ஆனா அங்கெல்லாம் இருந்திருக்கிறாங்க, அதெல்லாம் எக்ஸ்டிங்க்ட் ஆயிருச்சு அப்படிங்கிற தோணும். அதுவும் தோணும் சார். நான் படிச்ச சில யோகா வழியில சில இடங்கள் படிக்கும்போது இந்த பிண்டத்தில் அண்டம் இருக்கிறது அப்படின்னு ஒரு தகவல் ஒன்று உண்டு. நம்ம வந்து அண்டத்தில் பிண்டமும் பிண்டத்தில் அண்டமும் இருக்குன்னு ஒரு தகவல் உண்டு. அது வந்து கோர்ஸ் நம்ம இதை இன்னும் அதை பற்றி அதை புரிஞ்சுக்க முடியல, ஆனால் இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி தான் இருக்குன்னு பல யோகிகள் சித்தர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அது நமக்கு தெரிய வருமாங்கிறது தெரியல, தெரிய வர்றதுக்குள்ள நம்ம போவோமான்னு தெரியல. எனக்கு அண்டம்னு பார்க்கும்போது ஸ்பேஸு, நட்சத்திரங்கள்,
அதாவது ஒரு அழகு வந்து அண்டம் அப்படி இந்த 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 இதெல்லாம் விட்டுருங்க. அது சேட்டலைட் அதெல்லாம் விட ஒரு அந்த மேகங்கள் இல்லாத ஒரு இரவுல வந்து அந்த முழு நிலவையும் வந்து நட்சத்திர கூட்டங்களையும் பார்க்கறது வந்து அது ஒரு அழகு. பகல்ல பார்க்குற பகல்ல தென்றல் அதெல்லாம் இருந்தாலுமே பகல்ல வந்து மழை வெயில் ரொம்ப அடிச்சதுனாலும் நீங்க ரசிக்க முடியாது. ஆனா இரவுல வந்து அமைதியா இருக்கும்போது அந்த ஒரு அழகு தனி. அந்த அழகை நான் வந்து ரசிப்பேன் ரொம்ப. அதாவது எங்கேயாவது இருக்கும்போது இது மாதிரி பார்த்தேன்னா ரொம்ப ரசிப்பேன் நான். உண்மை உண்மை உண்மை. சொல்லிடுறேன். பூமியில விண்வெளியில இருந்து ஒரு விண்வெளி வீரர் பூமியை பார்க்கும்போது அது ஒரு நீல பந்து அப்படின்னு சொல்லி ஒரு அழகா இருக்குன்னு சொல்லி பேசியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் வந்து விண்வெளியில வந்து தூரத்தெல்லாம் கணக்குறதுக்கு லைட் இயர்ஸ் அந்த கான்செப்டே நல்லா புதுமையா இருக்கு. அது ஒரு அற்புதமான இது. எவ்வளவு தூரத்துல எத்தனை லைட் இயர்ஸ்ல அந்த இது இருக்கு, நட்சத்திரம் இருக்கு, அது இருக்கு. சரி, ஓகே, தேங்க் யூ. எனக்கு ஒரு டவுட் மட்டும் எனக்கு கிளியர் பண்ணுங்க சார். அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த இப்போ நம்ம அந்த அட்லாண்டிக் ஓஷன்ல ஃபிளைட் வந்து கிராஸ் பண்ணும்போது அந்த ஈர்ப்பு வருது கடல்ல, நல்ல மர்மமாலாம் மறைஞ்சு போகுது ஃபிளைட் அப்படின்லாம் சொன்னாங்கல்ல சார், அது மர்மடா ட்ரையாங்கிள். அத பத்தி அப்புறம் பேசலாம். சரிங்க சரிங்க சார். ஓகே. இது மகேஷ் எதுனா சொல்றீங்களா? மகேஷ் சார் எனக்கு வந்து என்னெல்லாம் தோணுது உங்களுக்கு? எனக்கு இரவு நேரத்துல நிலாவை பாக்குறது அந்ததான் சார் ரொம்ப பிடிக்கும். அந்த விண்வெளின்றப்ப எனக்கு நிலாவை அமைதியா இருக்கையில அதை பார்த்து ரசிக்கிறது ரொம்ப பிடிக்கும் சார். சூப்பர் சூப்பர். வான்மதி மேடம், வான்மதி மேடம், செல்வா, விண்வெளி யூனிவர்ஸ்னா என்னெல்லாம் தோணுது, என்ன ஏதாச்சும் சொல்லுங்க. இன்னைக்கு எக்ஸலன்ட் சார். விண்வெளி சின்ன வயசுல பார்க்கும்போது ஏதோ வானம் வந்துட்டு கொஞ்சம் லாங்ல இருக்குது, அவ்வளவுதான். வானம்ன்றது ஒரு பெரிய ஒரு மேல என்ன ஒரு சீலிங்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஒரு காலத்துல. அதுக்கப்புறமா அதுல ஒண்ணுமே இல்லை அப்படின்றது நம்ம ஃபர்ஸ்ட் நான் அன்னைக்கு கூட சொன்னேன். ஃப்ளைட்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது கிளவுடுக்கு மேல நம்ம பறக்கும் போது என்னடா கிளவுடு இவ்வளவு கிட்ட இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து என்ன சொல்றது, நமக்கு இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க ஆச்சரியங்களும் அதிசயங்களும் விரிஞ்சுக்கிட்டே போகும். இப்போ இந்த லாஸ்ட் டைம் நான் உங்ககிட்ட சொன்னேன், இந்த டிசம்பர் நம்ம ஃப்ளோரிடா ட்ரிப் அடிச்சேன் சார், இந்த க்ரூஸ் எல்லாம் போனேன்னு. அப்போ வசந்தி மேடம் வந்து நாசாவை பத்தியும் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப நாளா நாசா போகணும்னு ஆசை. ஸோ ஃப்ளோரிடால நாசாவுக்கு போயிருந்தேன். அங்க இன்னும் நிறைய விஷயங்கள், கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அதை பத்தி இன்னும் 4 மணி நேரம் பேசலாம். அவ்வளோ விஷயங்கள் அங்க இருக்குது. அங்க போய் அவன் இந்த தியேட்டரிக்கல் ப்ரெசன்டேஷனு அது இதெல்லாம் காட்டுறான். மார்ஸை பத்தி, அப்புறம் கேலக்சி கூட்டங்கள், பால் நிலா, அது இது லோட்டு லோசு எவ்வளோ இருக்கு, போயிட்டே இருக்கு கடல் மாதிரி. அது ஆச்சரியங்கள் நிறைந்தது சார் பிரபஞ்சம். சார் சொன்ன மாதிரி இந்த அண்டத்தில் பிண்டம் பிண்டத்தில் அண்டம் இந்த கான்செப்ட்லயும் எனக்கு உடம்பு இது இருக்குன்னா அதுல காரணம் என்னன்னா, அப்கோர்ஸ் நம்மளும் ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் பிரபஞ்சம் தான். நம்ம அது தனியா பாக்குறதால அது இன்னும் தனி நினைச்சிட்டு இருக்கோம். we are also part of it. அப்படி பார்த்தா நம்மளும் அதுல ஒண்ணுதான் அப்படின்றது அடிக்கடிக்கு அது நம்ம உணர்த்தும். மற்றபடி ஆச்சரியங்கள் நிறைந்தது சார் பிரபஞ்சம். இன்னும் நீங்க என்ன சொல்றீங்கறத கேட்கதான் வந்திருக்கேன். ரொம்ப நன்றி. நம்ம சுரேஷ் பாரதி வந்திருக்காரு. வாங்க சுரேஷ் பாரதி, வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ எல்லாரும் ஆளுக்கால் கொஞ்சம் சொன்னீங்க. நம்ம சொல்லுங்க மேடம். கல்யாணி மேடம் வாங்க. உங்களை மறந்துட்டேன். தேங்க்யூ சார். பிரபஞ்சம் அப்படின்னு சொன்னாக்கா இஸ் ஃபுல் ஆஃப் எனர்ஜி அண்ட் பவர். நம்ம வந்து அதை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது, அந்த பவரை யூட்டிலைஸ் பண்ண வேண்டிய டெக்னிக் நம்மளுக்கு இன்னும் கை வரல. அதுதான் சார் சொல்லணும். தேங்க்யூ. ரொம்ப மகிழ்ச்சி. வாங்க. வணக்கம் சுரேஷ் பாரதி, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன் சார். கேக்குதா நான் பேசுறது? கேக்குது. குரல் கேக்குது. நான் ஆரம்பிச்சிடுறேன், பிறகு பேசுவோம் நம்ம. ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு அருமையான எல்லாருக்குமே ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. நான் ஒரு பிபிடியும் ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம இன்னைக்கு கொஞ்சம் வந்து நம்ம கொஞ்சம் நம்மளோட இமேஜினேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்றது நான் போட்டிருந்தேன், எல்லாருமே போட்டிருந்தேன். அந்த இமேஜினேஷன் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றதையும் கொஞ்சம் நல்லாவே உங்களோட இமேஜினேஷன் கொண்டு போங்க. பிரபஞ்சத்தின்
பிரம்மாண்டங்கள். இதுல வந்து நிறைய நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதாவது நான் நிறைய தெரிஞ்சுக்க போறேன்றது வந்து நான் கொடுக்க போறது கொஞ்சம் தகவல் தான். நிறைய தகவல் இருக்கு, பட் கொஞ்சமான தகவல் தான் நான் கொடுக்க போறேன். எதுக்காக ஒரு எல்லார்கிட்டையும் கேட்டேன்னா, நமக்கு பிரபஞ்சம் அப்படி யூனிவர்ஸ் அப்படின்னோடனே என்னெல்லாம் டக்கு டக்கு நினைவுக்கு வருது அப்படின்றது ஒரு ஐடியாக்காக தான் நான் இதை கேட்டேன். இதுல வந்து நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது வந்து பிக்சர். அதாவது நமக்கு பிப்ரவரி 14ன்னா லவ்வர்ஸ் டே தான் ஞாபகம் வரும். ஆனா பிப்ரவரி 14 35 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம பூமிய ஒரு படம் எடுத்திருக்காங்க, பிக்சர் ஆஃப் த எர்த். இது தெரியுது பாத்தீங்களா? தெரியுதா? ஒன்னும் தெரியல, பிளாங்கா இருக்க மாதிரி இருக்கு. அந்த ஒரு டாட் தெரியுது அந்த பிளாக்ல? ஆமா, ஒயிட் தெரியுது. தெரியுதா? அந்த டாட் தான். ஓகே. அந்த டாட் வந்து எப்போ எடுத்ததுன்னா 1990 எடுத்திருக்காங்க. 90 எடுத்திருக்காங்க. இது வந்து நீலப்புள்ளி புகைப்படம் பேரு. இதுக்கு வந்து பேல் ப்ளூ டாட் அப்படின்றது. நான் இன்னொரு முறை அட்டாச் பண்றேன் உங்களுக்கு, பாருங்க. நம்ம இப்பதான் பிப்ரவரி 14 பார்த்து எல்லாருமே போச்சு, நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வரும். வேலண்டைன்ஸ் டே தான் ஞாபகம் வந்திருக்கும். ஆனால் நம்ம நினைவுபடுத்தி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், நம்ம 35 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்ற ஒரு செய்தி தான். நீலப்புள்ளி வட்டம், ஒரு சின்ன நீலப்புள்ளி. 1990 இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. எதுல எடுத்தாங்க அப்படின்னா, வாயேஜர் 1 அப்படின்ற ஒரு சேட்டலைட் அமைச்சிருக்காங்க. இந்த சேட்டலைட் வந்து எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா செப்டம்பர் 5 1977 லான்ச் பண்ணாங்க. எங்க லான்ச் பண்ணிருக்காங்கன்னா புளோரிடால இருந்து லான்ச் பண்ணாங்க. டைட்டன் 3E அப்படின்ற ராக்கெட் மூலமா லான்ச் பண்ணிருக்காங்க. இது வந்து என்னெல்லாம் டிஸ்கவர் பண்ணுச்சு, 77 தான் அமைச்சாங்க. ஆனா இந்த படம் எடுத்தது வந்து 90. இது போய் என்னெல்லாம் டிஸ்கவர் பண்ணுச்சுன்னா, ஒரு ரொம்ப லாங், இன்னைக்கும் ஆக்டிவா இருக்குது. இது ரொம்ப ரொம்ப லாங்ல இருக்குது, இன்னைக்கும் ஆக்டிவா இருக்குது. இந்த இதுல வந்து இந்த ராக்கெட் போன பிறகு ஜூபிட்டர்ல 2 மூன் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் 5 மூன்ஸ் இன் சாட்டர்ன்லயும், அப்புறம் ஜி ரிங்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு தின் ரிங், ஜூபிட்டர் சுத்தியும் ஒரு ரிங் இருக்கு, தின் ரிங் அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்காங்க. வால்கனோஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் போட்டோ எடுத்தது வந்து இந்த போட்டோ எடுத்தது 1990 எடுத்திருக்காங்க. இது எவ்வளவு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குதுன்னா 6 பில்லியன் கிலோமீட்டர், 6 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் தூரத்துல இருக்குது. இப்போ இந்த போட்டோ எப்ப எடுக்கும் போது 3.7 மில்லியன் மைல்ஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க. அவ்வளவு மைல்ஸ் வரைக்கும் நம்ம இது லான்ச் ஆயிருக்குது. ஸ்டில் இது வந்து போயிட்டே இருக்குது, டிஸ்டன்ஸ் போயிட்டே இருக்குது. அது மூலியமா எடுத்த படம் முதல்ல நமக்கு வந்து இது முதல்ல பூமியை வந்து விண்ல இருந்து, ஸ்பேஸ்ல இருந்து பூமியை முதல்ல எடுத்த படம் இது கிடையாது. இதுக்கு முன்னாடியும் படம் எடுத்திருக்காங்க. அந்த படம் வந்து எடுத்து காமிக்கிறேன். இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் எடுத்த படம். இது என்னன்னா, நமக்கு வந்து 1946 எடுத்திருக்காங்க. அக்டோபர் 24 ஸ்பேஸ்ல போயிட்டு இந்த படம் எடுத்திருக்காங்க. அது ஒரு பார்ட்டா மட்டும் தெரிஞ்சிருக்குது. இந்த ஒரு பார்ட் படம் வந்து நமக்கு 1946 V2 ராக்கெட் அப்படின்ற லான்ச் பண்ணிருக்காங்க. யார் லான்ச் பண்ணது? இதுவும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. லான்ச் பண்ணி எவ்வளவு தூரம்னா ஒரு 65 மைல் தான். பூமியில இருந்து ஒரு 105 கிலோமீட்டர் தூரம் தான். 105 கிலோமீட்டர் தூரத்துல இன்னைக்கு சேட்டலைட் இது வந்து நமக்கு ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கா, இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து ஒரு 500 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. இந்த ராக்கெட் வந்து ஒரு சின்ன கேமரா தான், ரொம்ப இல்லை, 35mm கேமரா தான் போட்டு அமைச்சிருக்காங்க. அதுல எடுக்கப்பட்ட படம் தான் இந்த படம். இதுதான் முதல்ல நமக்கு
சேட்டலைட் மூலமா எடுத்த பூமியை போய் எடுத்த படம். இதுக்கு பிறகு பார்த்தோம்னா அதுக்கு அடுத்ததுதான் நமக்கு வந்து இந்த வாயேஜர்ன்ற இது எடுத்திருக்காங்க. எர்த்து இப்போ நம்ம பிளானட்ஸ் 9 பிளானட்ஸ் இருந்தது, ஒரு பிளானட்டை டீக்ரேட் பண்ணிட்டாங்க, 8 பிளானட்ஸ் இருக்கு. இந்த 8 பிளானட்டை பத்தி நமக்கு கொஞ்சம் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு தெரியுமா? சூரியனுக்கு மிக அருகில, சூரியன்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் கனெக்ட் போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு கால்குலேஷன் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அதாவது நம்ம எவ்வளவு தூரத்துல இருக்கிறோம், எவ்வளவு இது பெருசு இந்த பிரபஞ்சம்ன்றதுக்காக சொல்றதுக்காக தான் இந்த மெஷர்மெண்ட்லாம் சொல்றேன் நான். கற்பனை இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட். நான் 65 மைல் சொல்லியிருக்கேன், நம்ம பூமியில இருந்து ஒரு 65 மைல் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குது, 500 கிலோமீட்டர் தூரம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது வந்து சூரியன்ல இருந்து நமக்கு மெர்க்குரி, சூரியன் வந்து சூரியனோட ஒளி நம்ம பூமிக்கு வர்றதுக்கு 8 நிமிஷம் ஆகுதான். சூரியன்ல இருந்து புறப்பட்டு 8 நிமிஷம் கழிச்சு வர ஒளியை தான் நாம பார்க்கிறோம். அந்த டிஸ்டன்ஸ், அந்த டிராவலிங் டைம் வந்து 8 நிமிஷம் ஆகுது. மிகப்பெரிய டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இப்போ மெர்க்குரி சூரியன் கிட்ட இருக்கு. மெர்க்குரி வந்து சூரியன் கிட்ட இருக்கிற ஒரு பிளானட். இந்த பிளானட் வந்து 58 மில்லியன் கிலோமீட்டர், எவ்வளவு 58 மில்லியன் கிலோமீட்டர்ல இருக்கு, தூரத்துல இருக்குது. மில்லியன்ல எல்லாருக்கும் கணக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 580 லட்சம், 58 மில்லியன் கிலோமீட்டர். வீனஸ், அதுக்கு அடுத்து இருக்கிற கிரகம் வந்து வீனஸ். வீனஸ் இன்னைக்கும் நமக்கு கண்ணில் பார்த்தா தெரியுது, ஈவினிங்ல பார்த்தோம்னா தெரியுது இல்லை? இப்ப கூட போய் பாத்தீங்கன்னா மேல தெரியும், வீனஸ் தெரியும், வெஸ்ட் சைட்ல தெரியும் நமக்கு. இந்த வீனஸ் வந்து 108.2 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அதுக்கு அடுத்ததுதான் எர்த் இருக்கு. எர்த் வந்து 149.6 கிலோமீட்டர் தூரம் சூரியனுக்கு. சூரியனுக்கும் மார்ஸ்க்கும் 227.9 மைல் கிலோமீட்டர், மில்லியன் கிலோமீட்டர். எல்லாமே மில்லியன் கிலோமீட்டர்ஸ் தான். ஆனா நம்ம ஏன் ஈஸியா மார்ஸ்க்கு போறோம்னா, அதாவது இந்த 2 பிளானட்டும் வந்து சூரியன் கிட்ட இருக்கு. நம்ம இருக்கிற இடத்துல இருந்து சூரியனுக்கு தாண்டி இருக்குது மார்ஸ். அப்ப மார்ஸ் போறப்ப அந்த வெப்பநிலை டிஃபரன்ஸ் இருக்கும். அதனாலதான் நமக்கு தாண்டி வர்றதுனால மார்ஸ் போய் ஈஸியா போயிடலாம் அப்படின்றதுக்காக மார்ஸ் போறாங்க. அதுக்கு அடுத்து ஜூபிட்டர், அதை விட டிஸ்டன்ஸ்ல இருக்கிறது வந்து ஜூபிட்டர் 778.5 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அதுக்கப்புறம் சாட்டர்ன். ஜூபிட்டர்ல இருக்கிறதுலே பெரிய பிளானட், பார்த்தா நல்லாவே தெரியும் நமக்கு, நைட்ல பார்க்கலாம், இப்பவும் தெரியுது. சாட்டர்ன் ரொம்ப சின்னதா தெரியும். சாட்டர்ன் பாத்தீங்கன்னா தெரியுது, வெறும் கண்ணால பார்க்கலாம். 1434 பில்லியன் கிலோமீட்டர். எவ்வளவு? இதெல்லாம் சொன்னதெல்லாம் மில்லியன் கிலோமீட்டர், இது வந்து பில்லியன் கிலோமீட்டர்ல இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து யுரோனஸ். யுரோனஸ் வந்து 2871 பில்லியன் கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. நெப்டியூன் 4495 பில்லியன் கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இந்த பிளானட்லாம் இருக்குது. சோ இந்த பிளானட்லாம் எங்க இருக்குது? எல்லாமே ஒரு கேலக்சிக்குள்ள இருக்குது. நம்ம கேலக்சி கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம கேலக்சி மில்கி வே கேலக்சின்னு தெரியும். இந்த டோட்டல் சோலார் சிஸ்டம் வந்து இருக்கிற இடம் வந்து மில்கி வே கேலக்சி. மில்கி வே கேலக்சி பத்தி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். இந்த மில்கி வே கேலக்சி வந்து ஸ்பைரல் ஷேப்ல இருக்குது. இந்த ஸ்பைரல் ஷேப் வந்து இதனுடைய டயாமீட்டர், அதாவது மில்கி வே கேலக்சி எவ்வளவு பெருசு அப்படின்றது பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த டயாமீட்டர், அந்த ஓவல் ஷேப்போட டயாமீட்டர் பார்த்தோம்னா நமக்கு வந்து டயாமீட்டர் வந்து அதை வந்து கிலோமீட்டர்ல லைட் இயர்ல கனெக்ட் பண்றாங்க. நமக்கு வந்து இந்த லைட் டிராவல் பண்றதை வச்சு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு தூரம் வருது அப்படின்றது ஒரு வருஷம் டிராவலிங் லைட்டோட மெஷர்மெண்ட்டை வச்சு கனெக்ட் போடுறது இல்ல. டயாமீட்டர் வந்து 1 lakh லைட் இயர். அந்த டிஸ்டன்ஸ், ஒரு லைட் இந்த கார்னர்ல புறப்பட்டு அடுத்த கார்னர் வரைக்கும் போச்சுன்னா, அவங்களுக்கு அந்த டயால போச்சுன்னா 1 lakh லைட் இயர் வரும். அவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்குது. இப்போ நான் முன்னாடி சொன்னதெல்லாம் நம்மளோட பிளானட்ஸ் இருக்கிற டிஸ்டன்ஸ்லாம் மில்லியன் அண்ட் பில்லியன்ஸ் தான். இது வந்து லைட் இயர், லைட்டோட ஸ்போர வேகத்தை வச்சு கணக்கு போட்டு இருக்கிறதுல 1 lakh. இதனுடைய திக்னஸ்
நம்மளோட திக்னஸ் பார்த்தோம்னா இந்த திக்னஸ் மட்டுமே வந்து ஒரு 1000 லைட் இயர்ஸ். அவ்வளவு அந்த 1000 லைட் இயர்ஸ் கனெக்ட் போட்டிருக்காங்க இதுல. இந்த கேலக்சில, அதாவது மில்கிவே கேலக்சில மட்டுமே வந்து ஒரு குறைஞ்சபட்சம் 100ல இருந்து 400 பில்லியன் ஸ்டார்ஸ் இருக்கு. எவ்வளவு? 400 பில்லியன். 100ல இருந்து 400 பில்லியன் ஸ்டார்ஸ் இருக்கு ஒரே ஒரு மில்கிவே கேலக்சில வந்து. கேலக்சி மட்டும், இந்த கேலக்சியே எக்கச்சக்கமான கேலக்சிஸ் இருக்கு. இந்த கேலக்சிஸ், மில்கிவே கேலக்சி நம்ம பிக்சர் காமிக்கிறேன் நானு. இந்த மில்கிவே கேலக்சி பார்த்தோம்னா நமக்கு பாருங்க, இங்க சென்டரா ஒரு இது இருக்கு பாருங்க, பார் மாதிரி இருக்கா. இந்த பார்ல இருந்து இந்த 2 சைடுல இருந்தும் ஆர்ம் மாதிரி வரும், இந்த ஸ்பைரல் ஆர்ம் மாதிரி வரும். இந்த ஸ்பைரல் ஆர்ம்ல பூமி எங்க இருக்குன்னு காமிக்கிறான் பாருங்க, இதை போட்டிருக்கான் பாருங்க. மில்கிவே கேலக்சி இங்க இருக்கு. இந்த மில்கிவே கேலக்சில இந்த இடத்துல நம்மளோட பூமி இருக்கு. we are here, இந்த இடத்துல இருக்கோம் நாம. இந்த ஹார்ம், எத்தனை ஹார்ம்ஸ் இருக்கு? இந்த ரவுண்ட் இருக்கு இல்லையா, ரிங், ஸ்பைரல் மாதிரி ரிங் இருக்கு இல்லையா, இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஸ்பைரல் இதுக்கெல்லாம் பெர்சஸ் ஆர்ம் அப்படின்ட்டு ஒரு மேஜர் ஆர்ம் இருக்கு. சாஜிட்டரிஸ் ஆர்ம் அப்படின்னு இன்னொரு ஆர்ம் இருக்கு. இங்க இருக்கு பாருங்க, நம்ம இந்த மில்கிவே கேலக்சில இந்த ஆர்ம் டிஃபரன்ஸ், அதாவது ஸ்பைரல் வடிவத்துல இருக்குது மில்கிவே கேலக்சி. இந்த கேலக்சில நம்மளோட பிளேஸ், நாம எங்க இருக்கிறோம் மார்க் பண்ணி ஏரோ போட்டிருக்காங்க பாருங்க, அந்த ஏரோல தான் நம்ம இருக்கிற இடம். அதாவது நம்மளோட சோலார் பிளானட் இருக்கிறது. இதுக்குள்ளர 100 to 400 பில்லியன் ஸ்டார்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதனுடைய இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆர்ம் சுத்தி இருக்குது. இந்த ஆர்ம்ஸ் தான் பெர்சஸ் ஆர்ம் அப்படின்னு ஒண்ணு, சாஜிட்டீரியஸ் ஆர்ம் ஒண்ணு, அப்புறம் செக்டம் அப்படின்றது ஒரு ஆர்ம் இருக்கு, நர்ம ஆர்ம்னு ஒண்ணு இருக்கு, அவுட்டர் ஆர்ம்னு ஒண்ணு இருக்கு. ஆரியன் ஆர்ம் அப்படின்ற இடத்துலதான் நம்ம இருக்கிறோம். நம்ம இருக்கிறது வந்து, நம்ம இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா மார்க் பண்ணி இருக்கு இல்லையா, அது வந்து ஆரியன் ஆர்ம் அப்படின்றது. இந்த அளவுக்கு இதனுடைய பெருசு. இவ்வளவு அளவுக்கு இருக்கிற இந்த மில்கிவே கேலக்சி 13 மில்லியன் ஸ்பீட்ல, 13 லைட் இயர் ஸ்பீட்ல கேலக்சி. இந்த மாதிரி கேலக்சிஸ் எக்கச்சக்கமா இருக்குது, நிறைய கேலக்சிஸ் இருக்கு. இந்த நிறைய கேலக்சிஸ் இருக்குதுல நமக்கு சில கேலக்சிஸ் நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் பாருங்க. இதுக்கு அடுத்து நமக்கு பக்கத்திலேயே இருக்கிற கேலக்சி வந்து ஆண்ட்ரோமீடியா கேலக்சி. இதனுடைய டிஸ்டன்ஸ் நமக்கு, இதனுடைய டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா அந்த லென்த், இது 1 lakh லைட் இயர் சொன்ன இல்லையா, அதனுடைய டயாப் சொன்ன இல்லையா. ஆண்ட்ரோமீடியா கேலக்சி பார்த்தோம்னா நமக்கு பக்கத்திலேயே, அதாவது மில்கிவே கேலக்சி பக்கத்திலே இருக்குது. கேக்குதா? ஓகே, ஆண்ட்ரோமீடியா கேலக்சி வந்து நமக்கு பக்கத்திலேயே இருக்குது. இது 2,20,000 லைட் இயர்ல தூரத்துல இருக்குது. இன்னொரு செய்தி என்னன்னா, இந்த ஆண்ட்ரோமீடியா கேலக்சியும் மில்கிவே கேலக்சியும் சுத்துறதுல ரெண்டும் க்ளோஸா வந்துட்டு இருக்கான், கொஞ்சம் க்ளோஸா வந்துட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ், ஒரு பல கோடி ஆண்டுகளுக்கு பிறகு, பல கோடி மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு இன்னும் ஒன்னா சேர போகுதுன்னு சொல்றாங்க. நாமெல்லாம் இருப்போமான்றது தெரியாது இல்லை, இருக்க மாட்டோம், அது வேற விஷயம். ஸோ அதுக்கு அடுத்து இருக்கிற இன்னொரு கேலக்சி 6000 லைட் இயர்ஸ்ல ஒரு கேலக்சி இருக்கு. அது வந்து அதனுடைய டயாமீட்டர் 6000 லைட் இயர்ஸ்ல இருக்கு. கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கிட்டோம், 1 lakh லைட் இயர் லென்த் சொன்னேன், அப்புறம் 2,20,000 லைட் இயர்ஸ் சொல்லியிருக்கேன். இப்ப 60,000 லைட் இயர்ல ட்ரையாங்குலம் கேலக்சின்னு ஒண்ணு இருக்குது, வேர்புல் கேலக்சின்னு ஒண்ணு இருக்கு. அடுத்தது 76,000 லைட் இயர்ல இருக்குது. பின்வீல் கேலக்சி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து 1,70,000 லைட் இயர்ஸ் டயால இருக்குது. அப்புறம் லார்ஜ் மேஜிலானிக் அப்படின்றது ஒரு LMCன்னு சொல்றான், லார்ஜ் மெஜலானிக் கிளவுட் அப்படின்றது. இந்த கேலக்சி வந்து ஒரு 14, கொஞ்சம் சின்னது, 14,000 லைட் இயர்ஸ் தான் அதனுடைய. அதோடைய ஸ்மால் ஒன்று இருக்கு, அது வந்து 7,000 தான்.
அப்புறம் மெர்சியர் அப்படின்றது மெர்சியர் 87 அப்படின்ற ஒரு கேலக்சி இருக்குது. இது வந்து 1,20,000 லைட் இயர்ஸ் இருக்கு. அப்புறம் என்ஜிசி 1300 இது 1,10,000 லைட் இயர். இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இத்தனை லைட் இயர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கேலக்சிஸ் இருக்குது. இந்த மாதிரி எத்தனை கேலக்சிஸ் இருக்குது? நிறைய கேலக்சிஸ் இருக்கு. மில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ் இருக்கு இது சுத்தி நம்மளோட யூனிவர்ஸ்ல. இந்த மாதிரி நிறைய அங்கங்க கேலக்சி இருக்குது இல்லையா? இந்த கேலக்சி எல்லாம் வந்து நமக்கு அங்கங்க சேர்ந்து இருக்கிறதுனால இந்த கேலக்சி வந்து ஒரு பார்ட்டா கும்பலா இருக்கிறத வந்து கேலக்சி கிளஸ்டர்ஸ் சொல்றாங்க. இவ்வளவு இப்ப நான் சொன்ன கேலக்சி இவ்வளவு கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய கேலக்சி இருக்கு. அந்த கேலக்சியே ஒன்னா சேர்ந்து இருக்கிறது வந்து கேலக்சி கிளஸ்டர்ஸ். இந்த கேலக்சி கிளஸ்டர்ஸே நிறைய இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு இது. அந்த கேலக்சி கிளஸ்டர்ஸோட படம் தான் இது. இந்த கேலக்சி கிளஸ்டர்ல நாம இருக்கிற கிளஸ்டர் வந்து லோக்கல் குரூப், லோக்கல் கிளஸ்டர். நாம இருக்கிற இது இப்போ நான் என்ன சொன்னேன்? முதல்ல சோலார் சிஸ்டம் சொன்னேன், அதுக்கப்புறம் கேலக்சி சொன்னேன், கேலக்சி கிளஸ்டர் சொன்னேன், கேலக்சி கிளஸ்டர் சொல்லியிருக்கேன். அதுக்கு அடுத்தது இந்த கேலக்சி கிளஸ்டர் வந்து கூட்டம் கூட்டமா இருக்கிறது சேர்ந்துதான் கேலக்சி கிளஸ்டர். இதுக்கு பெருசு, இதுக்கும் பெருசு கேலக்சி கிளஸ்டர்ஸ். இந்த கேலக்சி கிளஸ்டர்ஸ்க்கும் பெருசு வந்து சூப்பர் கிளஸ்டர்ஸ் ஒன்று இருக்குது. இதுக்கு அடுத்த லெவல் வந்து சூப்பர் கிளஸ்டர் அப்படின்றது இருக்கு. இந்த சூப்பர் கிளஸ்டர்ல தான் நாம இருக்கிறோம். நம்மளோட மில்கி கேலக்சி இருக்குது. இந்த சூப்பர் கிளஸ்டர் கேலக்சி எதுல இருக்குது அப்படின்னா லானியாக்கியா அப்படின்னு ஒரு சூப்பர் கிளஸ்டர் இருக்கு. லானியாக்லியா அப்படின்ற சூப்பர் கிளஸ்டர். இந்த சூப்பர் கிளஸ்டர்ல இங்க இருக்கு பாருங்க, நம்ம இங்கதான் இருக்கோம். ஒரு 2 பாயிண்ட் பண்ணி இருக்கு பாருங்க, அந்த இடத்துல தான் நாம இருக்கோம். சோ இமேஜின் பண்ணுங்க, கேலக்சி நம்மளோட சோலார் சிஸ்டம், கேலக்சிக்கு அடுத்தது கேலக்சி கிளஸ்டருக்கு அடுத்து சூப்பர் கிளஸ்டர்ல அதை விட பெருசு வந்து லினாக்கியா இதுல இருந்து இது அதை விட பெருசு என்னன்னா சேப்லி சூப்பர் கிளஸ்டர் அப்படின்றது இருக்கு. இந்த லானிக்கியா லென்த் அதனுடைய லென்த் பார்த்தோம்னா 50 கோடி ஒளியாண்டுகள். எவ்வளவு? 50 கோடி ஒளியாண்டுகள் நம்மளோட லானிக்கியா. அதை விட பெருசு சொன்னேன் இல்லையா, லானிக்கியா சூப்பர் கிளஸ்டர். இன்னொன்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, இதனுடைய அப்ராக்சிமேட்லி லென்த் வந்து 50 கோடி, 500 மில்லியன் சொல்றாங்க. நம்ம கோடியில சொல்லுமா 50 கோடி. இது வந்து நம்மளோட இன்னொன்னு சொல்லியிருக்கேன், 3 காமிக்கிறேன் பாருங்க. இங்க ஒரு 3 ஏரியா லானிக்கியா இங்க இருக்கு, சேப்லி இருக்கு. இதை விட சாப்லே இந்த பக்கம் இருக்கு பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நடுவுல லானிக்கியா இருக்கு. சோ 3 கேலக்சிஸ் இங்க காமிச்சிருக்கான். இந்த மாதிரி நிறைய சூப்பர் கிளஸ்டர் இருக்குது. இதுல சேப்லியா 1, இதுல சேப்லியா இதை விட பெருசு. அதாவது இப்ப லானிக்கியா வந்து 500 மில்லியன் லைட் இயர்ஸ் லென்த் இருக்குதுன்னா, இந்த சேப்லியா சூப்பர் கிளஸ்டர் வந்து அரௌண்ட் 600 மில்லியன் லைட் இயர்ஸ்ல இருக்குது. சேப்லியால வந்து சூப்பர் 600. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பைசஸ் இப்போ அதுல கொடுத்துருக்கு இல்லையா, தேர்ட்ல கொடுத்துருக்கு இல்லையா, இது 1 பில்லியன் லைட் இயர்ஸ். இது வந்து 600 மில்லியன் லைட் இயர்ஸ்ல இருந்தது. இதுக்கு அடுத்து இருக்கிற பைசஸ் சிஸ்டம் வந்து 1 பில்லியன் லைட் இயர்ஸ். அதனுடைய விட்டம் வந்து 1 பில்லியன். அதுக்கு அடுத்தது ஆரோலஜியம் அப்படின்ற ஒரு இது இருக்கு, ஆரோலிஜம் ரெட்டிகுலம் அப்படின்ற சூப்பர் கிளஸ்டர். இது 700 மில்லியன் லைட் இயர்ஸ். ஆரோலிஜம் HOROLOGIUM
ரெட்டிகுலம், RETACULUM, ரெட்டிகுலம் அப்படின்ற இந்த சூப்பர் கிளஸ்டர் 700 மில்லியன் இயர்ஸ் லைட் இயர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்லோன் கிரேட் வால் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. இது வந்து 1.3 பில்லியன் லைட் இயர்ஸ்ல இருக்குது. இந்த லைட் இயர்ஸ் லிஸ்ட் இருக்கா? ஒரே செகண்ட். இல்ல, இதோ இருக்கு பாருங்க, ஆரோலிஜன். அடுத்தது வந்து இதுக்கு அடுத்தது வந்து ஸ்லோன் கிரேட் வால் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது 1.3 பில்லியன் லைட் இயர்ஸ். ஐனாஸ்டோ அப்படின்னு ஒரு சூப்பர் கிளஸ்டர் இருக்கு. இந்த சூப்பர் கிளஸ்டர் அப்ராக்சிமேட்டா 3 பில்லியன் லைட் இயர்ஸ் இதனுடைய விட்டம் வந்து. அப்புறம் கிங் கிரேட்டோரா அப்படின்றது KNG கிங் GHIDORAH அப்படின்ற கிங் கிரேட்டோரா அப்படின்ற சூப்பர் கிளஸ்டர் எஸ்டிமேட்டட் வந்து 1.5 பில்லியன் லைட் இயர்ஸ்ல லென்த்தா இருக்குது. ஸோ இந்த மாதிரி லைட் இயர்ஸ்லாம் இருக்குது. லைட் இயர்ஸ் லென்த்ல வந்து நமக்கு மிகப்பெரிய சூப்பர் கிளஸ்டர்ஸ் இருக்குது. இதுக்கு அடுத்து இதை விட பெருசு என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, இது சோலன் காமிச்சேன் இல்லைங்களா? இது நான் எத்தனை சொன்னேன் அத்தனையும் இருக்குது பாருங்க. இது லெனாக்கியா சூப்பர் கிளஸ்டர் அப்ராக்சிமேட்டா 500 மில்லியன் லைட் இயர்ஸ் சொன்னேன். சேப்லே சூப்பர் கிளஸ்டர் சொன்னேன் 650 மில்லியன் லைட் இயர்ஸ். பிசே சொன்னேன், அது வந்து 1 மில்லியன். ஆரோலிஜம், ரெட்டிகுலம் சொல்லியிருக்கேன், சோலன் சொல்லியிருக்கேன். அப்புறம் ஐனாஸ்டா சூப்பர் கிளஸ்டர் வந்து 3 பில்லியன். அப்புறம் கிங். இதை விட பெருசு கிரேட் வால்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கிரேட் வால்ன்றது எர்குலஸ் கொரோனா போர்ஸ்லியா கிரேட் வால் அப்படின்ற ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது இப்போ பார்த்த சூப்பர் கிளஸ்டரை விட பெருசு. இதனுடைய டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட லொகேட்டட் ஒரு அப்ராக்சிமேட்டா 9.6 to 10.5 பில்லியன் லைட் இயர்ஸ் அவே ஃப்ரம் எர்த். எர்த்ல இருந்து 9.6 டு ஒரு அப்ராக்சிமேட்டா 10.5 பில்லியன் லைட் இயர்ஸ் தூரத்துல இருக்குது இந்த கிரேட் வால்ன்றது. இதனுடைய சைஸ் 10 மில்லியன் லைட் இயர்ஸ். இது எல்லாத்த விட பெருசு. இதனுடைய சைஸ் வந்து 10 பில்லியன் லைட் இயர்ஸ். ஹங்கேரியோட அஸ்ட்ரானமர்ஸ் இவங்க கண்டுபிடிச்சதுதான் இந்த இது. இவங்க மேப்டு வந்து எப்போ பண்ணியிருக்காங்க? 2000 நவம்பர் இதுல வந்து இதை மேப் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்ட்ரக்சரை. இதுக்கு அடுத்த ஸ்ட்ரக்சர் வந்து இதை விட பெருசு ஒண்ணு இருக்கு. இதுதான் பெருசுன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா இப்போ லேட்டஸ்டா ஒண்ணு பெருசு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து கியூபோ அப்படின்ற ஒரு QUIPU கூப்பு அப்படின்றது. இந்த கூப்பு அப்படின்றது என்னன்னா, நம்ம இப்ப லேட்டஸ்டா கண்டுபிடிச்ச இது இன்கா எம்பரர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பேன். இன்கா எம்பரர் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பேரரசு இருந்தது. இந்த இன்கா எம்பரர் இது எங்க இருந்ததுன்னா நம்ம சவுத் அமெரிக்கால இருந்திருக்கு. இவங்க வந்து ஒரு சிஸ்டம் இது வச்சிருக்காங்க. இப்ப நான் இந்த பிக்சர்ல பாக்குறீங்க இல்லையா, காயின் மாதிரி. இது வந்து நூல் மாதிரி இருக்கும். இந்த நூல்ல வந்து ஒரு ஒரு நூல்லயும் முடி போட்டிருப்பாங்க. இந்த ஒரு நூல்லயும் முடி போட்டிருக்கு, தெரியுதுங்களா? அந்த இந்த ஒவ்வொரு இடத்துலயும் முடி இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த முடி வந்து எதுக்காக வச்சிருக்காங்கன்னா, அந்த இன்கா பேரரசு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கவுண்டிங்காக பயன்படுத்திருக்காங்க. அந்த ஒவ்வொரு நூலையும் எடுத்து கவுண்ட் பண்ணி அதுல கவுண்டிங்காக பயன்படுது. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல தான் இப்ப இருக்கிற இந்த இது பாருங்க, இந்த நாட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதான் இன்கா நாட்ஸ். இது கியூபிக் நாட் அப்படின்னு பேரு, கியூபு நாட்ஸ். இந்த நாட்ஸ் மாதிரி தான் இப்ப இருக்கிற இது கேலக்சி. அதாவது இதை விட பெரிய ஒரு சிஸ்டம் இருக்கு கன்ஸ்ட்ரக்டர். இதுதான் த பிக்கெஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த யூனிவர்ஸ். இப்ப இருக்கிற ஸ்ட்ரக்சர்லயே பிக்கெஸ்ட் ஸ்ட்ரக்சரு. இந்த பிக்கெஸ்ட் ஸ்ட்ரக்சரோட இந்த மாதிரி நாட்டு மாதிரி இருக்கு பாருங்க. இதை இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து
1.3 பில்லியன் லைட் இயர்ஸ் லென்த் இதனுடைய இது மிகப்பெரிய டிஸ்டன்ஸ். 2024ல இப்போ கண்டுபிடிச்சது. இது வந்து 4. எர்த்ல இருந்து 425 மில்லியன்ல இருந்து 815 மில்லியன் லைட் இயர்ஸ் அவே. எவ்வளவு தூரத்துல? கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டா கணக்கு போட்டிருக்காங்க. 815 மில்லியன் லைட் ஹவர்ஸ் அவே தூரம் இருக்குது இந்த சிஸ்டம் ஹெர்குலஸ். இந்த ஹோல் ஸ்ட்ரக்சர் இப்ப நான் சொல்ல இல்லைங்களா, இந்த ஹோல் ஸ்ட்ரக்சர் யூனிவர்ஸ்ல எப்படி இருக்குது? இந்த ரெட் இருக்கு பாருங்க, இதுதான் பெருசு, மிகப்பெரிய இது சிஸ்டம். நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் ஹோல் ஸ்ட்ரக்சர்ல ரெட் கியூப், அதை விட சின்னது நம்ம அதுக்கு அடுத்து சின்னது நம்ம சொன்னோம் இல்லையா, ஹெர்குலஸ் கொரோனா பொரிலஸ் கிரேட் வால் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது இந்த பிங்க்ல இருக்கு பாருங்க, அந்த சிஸ்டம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்பெர்பென்ஸ் கொரோனா பொரிலியஸ், அது வந்து கிரீன்ல இருக்குது. அப்புறம் ஸ்கல்ப்ட்ரோ பெகாசஸ் அப்படின்றது வந்து ஆரஞ்சுல இருக்குது. சாப்லேன்றது இந்த ப்ளூல இருக்குது. இதுதான் இந்த சைஸ். இந்த யூனிவர்ஸ் டோட்டலா வந்து இந்த ஸ்ட்ரக்சர் அதாவது இந்த கியூபோ ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிக்கும் போது இது எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனுடைய மேப் பண்ணியிருக்காங்க. அந்த மேப் பண்ணதுல டோட்டல் வால்யூம், இந்த யூனிவர்ஸோட வால்யூம் எவ்வளவு இருக்குன்னா 13% வால்யூம் இருக்கும். இதனோட மொத்த கிளஸ்டர், சூப்பர் கிளஸ்டர்லாம் எங்க எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த டோட்டலா இந்த மேப் பண்ணதுல மட்டுமே 45% ஆஃப் த கேலக்சிஸ், 45% ஆஃப் த கேலக்சிஸ் வந்து இதுல இருக்குது. இப்ப நம்ம வந்து எர்த்ல வந்து இவ்வளவு விஷயங்கள் கண்டுபிடிக்கிறாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? நம்ம இங்க இருந்து டெலஸ்கோப் அமைச்சிருக்கோம். எத்தனை டெலஸ்கோப் அமைச்சிருக்கோம்? 30 டெலஸ்கோப்ஸ் அமைச்சிருக்கோம். இங்க இருந்து இது வரைக்கும் கேலக்சிஸ்க்கு வந்து 30 டெலஸ்கோப்ஸ் அமைச்சிருக்கோம். நமக்கு தெரிஞ்ச சில டெலஸ்கோப்னு பார்த்தோம்னா ஹபிள் டெலஸ்கோப் நமக்கு தெரியும், யுஎஸ்ஏ அமைச்சது. April 24, 1990 அமைச்சிருக்காங்க. அப்புறம் சந்திரா எக்ஸ் அப்படின்ற ஒரு அப்சர்வேட்டரி அமைச்சிருக்காங்க. July 23, 1999 அமைச்சிருக்காங்க. அப்புறம் வந்து ஜேம்ஸ் வெப்னு அமைச்சாங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அடிக்கடி நம்ம பேசுறோம். இந்த ஜேம்ஸ் வெப் வந்து எப்போ அனுப்புனாங்கன்னா December 25, 2021 அமைச்சது. கெப்லர் ஸ்பேஸ் டெலஸ்கோப்னு ஒன்று அமைச்சிருக்காங்க, 2009 போயிருக்கிறது. ஹெர்குலஸ் ஸ்விஃப்ட் காமா ரேஸ் அப்படின்றது ஒரு இது அமைச்சிருக்காங்க, 2004 ஒன்று அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 30 இது முதல்ல அனுப்பின அப்சர்வர் எது அப்படின்னா போட்டான் 1 அப்படின்றது அமைச்சிருக்காங்க. யார் அமைச்சதுன்னா யுஎஸ்எஸ்ஆர், ரஷ்யா அமைச்சது. இது எப்ப அமைச்சது ரஷ்யா அப்படின்னா 1965ல முதல் ஒரு டெலஸ்கோப் இந்த யூனிவர்ஸ வந்து கவர் பண்றதுக்காக லான்ச் பண்ணது போட்டான் 1 அப்படின்றது ரஷ்யா அமைச்சிருக்காங்க. July 16, 1965. போட்டான் 2 வந்து யுஎஸ்எஸ்ஆர் தான் அமைச்சிருக்காங்க. November 2, 1965 அமைச்சிருக்காங்க. அது ஜூலைல 1, நவம்பர்ல 1 அமைச்சிருக்காங்க 1965ல. போட்டான் 4ன்னு ஒன்று அமைச்சிருக்காங்க, அதுவும் யுஎஸ்எஸ்ஆர் தான் அமைச்சிருக்காங்க. இது வந்து 1968ல November 16 அமைச்சிருக்காங்க. காஸ்பி அப்படின்ற ஒரு டெலஸ்கோப் போயிருக்கு. இது யார் அமைச்சதுன்னா யூரோப் ஸ்பேஸ் ஏஜென்சிஸ். August 9, 1975ல யூரோப் ஸ்பேஸ் ஏஜென்சி அமைச்சிருக்காங்க. கிராண்ட்ன்ற ஒரு ஸ்பேஸ் இது டெலஸ்கோப் அமைச்சிருக்காங்க December 1, 1989ல. காமா அப்படின்ற ஒரு டெலஸ்கோப் போயிருக்கு. அது வந்து யுஎஸ்எஸ்ஆரும் ரஷ்யாவும் வந்து சேர்ந்து அமைச்சிருக்காங்க. யுஎஸ்எஸ்ஆரும் பல இது நம்ம யூரோப்பும் சேர்த்து அமைச்சிருக்காங்க. July 11, 1990ல காம்டன் காமா ரே அப்சர்வேட்டரி அப்படின்றது ஒண்ணு அமைச்சிருக்காங்க. யுஎஸ்ஏ அமைச்சது, அது நாசால இருந்து. April 5, 1991 லோ எனர்ஜி காமா ரேஸ் இமேஜ் அப்படின்னு ஒண்ணு அமைச்சிருக்காங்க. இது வந்து மே 19 அன்னைக்கு 1997ல போயிருக்கு. ஹை எனர்ஜி டிரான்ஸ்மிட் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு டிரான்சிட் எக்ஸ்ப்ளோரர் யுஎஸ் அமைச்சிருக்கு. October 9, 2000ல போயிருக்கு. இன்டர்நேஷனல் காமா ரே ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் லேபரட்டரி அப்படின்னு ஒண்ணு அமைச்சிருக்காங்க. இது வந்து யூரோப் ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் October 17ல 2002 அமைச்சிருக்காங்க. அப்புறம்
பார்த்தோம்னா நமக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து நமக்கு இதெல்லாம் தெரியுது. லேட்டஸ்ட் எல்லாம் சொல்லிட்டேன் நான். ஜேம்ஸ் இப்படி நிறைய இது இருக்கு. நம்மளோட டெலஸ்கோப்ஸ், டிஃப்ரெண்ட் டெலஸ்கோப்ஸ். இந்த டெலஸ்கோப்லாம் போனதுனாலதான், இவ்வளவு டெலஸ்கோப்லாம் போனதுனாலதான் நம்ம இவ்வளவு செய்திகளை நம்ம எடுத்துட்டு இருக்கோம், இவ்வளவு விஷயங்கள் நம்ம எடுத்துருக்கோம். நான் சொன்னது கொஞ்சம் தான், ஒரு 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 லிமிட்டெட் இமேஜ் தான் கொடுத்தேன். அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருந்து நம்ம சோலார் சிஸ்டத்துல இருந்து மில்கி வே கேலக்சில இருந்து கிளஸ்டர்ஸ், சூப்பர் கிளஸ்டர்ஸ்ல இருந்து நமக்கு லெனக்கி போயிட்டு அதுல இருந்து நம்ம இது போனோம். சூப்பர் கிளஸ்டர்ஸ்ல டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம். கிரேட் வால் பார்த்தோம். கிரேட் வால் வந்து கியூப் பார்த்தோம். கியூப்ன்றது தான் லேட்டஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ எவ்வளவு பெருசு நம்ம அண்டம். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் கொஞ்சம் தான் அப்படின்னு. நமக்கு தெரிஞ்சு ஒரு கேலக்சி, இந்த மில்கி வே கேலக்சி அப்படின்னா, மில்கி வே கேலக்சி மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ் யூனிவர்ஸ்ல இருக்குது. இப்போ நம்ம இன்னும் பார்க்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு பெரிய இந்த அண்டத்துல எவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்குது. ஆனா நாம இன்னும் கூட என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, 4 ராக்கெட் 30 ராக்கெட் சேட்டலைட் போயிடுச்சு, இது டெலஸ்கோப் போயிடுச்சு, ஒரு 100 200 இது போயிடுச்சு, சேட்டலைட் அமைச்சிருக்கோம். ஆனா நம்மளோட மைண்ட் என்ன சொல்லுது, குப்பையை அமைச்சிட்டோம் அப்படின்னு. குப்பையை அமைச்சிட்டோம். இப்போ ஒருத்தர் சொன்னார், நம்ம அந்த முருகேச பாண்டியார் சொன்னார், சார் சொன்னார் இல்லையா, குப்பையை அமைச்சிட்டோம். இந்த குப்பை இல்லைன்னா இவ்வளவு செய்தி கிடைக்குமா, இந்த குப்பை இல்லைன்னா நம்ம இவ்வளவு ஆராய்ச்சி பண்ண முடியுமா? ஒரு இடத்துல நம்ம ஒரு பில்டிங் கட்டணும்னா அந்த ஒரு இடத்துல நம்ம தோணுனாதான் இன்னொரு இடத்துல அந்த ஒரு ஏதோ ஒரு இடத்துல மணல் எடுக்கிறோம், ஏதோ ஒரு தாது எடுக்கிறோம், எல்லாமே எடுத்து ஒரு இடத்துல நம்ம எடுக்கும் போதுதான் அதனுடைய வளர்ச்சின்றது இருக்குது. சோ எதையுமே நம்ம குப்பைன்னு பாக்குறோம், குப்பை தான். ஆராய்ச்சின்னு பாக்குறப்ப ஆராய்ச்சி தான். ஆராய்ச்சி பண்றப்ப சில விஷயங்கள் இந்த மாதிரி நடக்கதான் செய்யும். அதை வந்து நம்ம வந்து டெவலப்மெண்ட்டுக்கு சைட்ல பார்க்கணுமே தவிர நம்மளோட நெகட்டிவ் சைட்ல பாக்குறதுன்றது எந்த அளவுக்கு புத்திசாலித்தனம் எனக்கு தெரியல. இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரூட்ஃபுல்லா நம்மளோட சிந்தனைகளை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா, இதெல்லாம் ஒரு குப்பைன்றதை விட இவ்வளவு செய்திகள் நமக்கு இவ்வளவு இந்த உலகம் கொடுத்துருக்கு. இந்த ஆராய்ச்சி நம்ம இருக்கிறது அந்த ப்ளூ டாட் காமிச்சுமே, நம்ம அதை ப்ளூ டாட்னா எங்கேயோ இருக்கிறோம். ஆனா வந்து இவ்வளவு செய்திகளை நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம், இவ்வளவு விஷயங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம 100 வருஷம் தான் ஆகுது நம்மளோட வெளியே ரைட் பிரதர்ஸ் கண்டுபிடிச்சு ஃபிளைட் பறக்கிறதுக்கு கண்டுபிடிச்சு 100 வருஷம் தான் ஆகுது. 120 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த 125 வருஷம் 122 வருஷம் அப்ராக்சிமேட்டான்னு வச்சுக்கோங்க. 1903 இருந்து இப்ப கணக்கு போட்டோம்னா 122 வருஷம். இந்த 122 வருஷத்துல நாம எவ்வளவு தூரம் பறந்திருக்கோம், எவ்வளவு டிஸ்டன்ஸ் பறந்திருக்கோம், எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். அப்ப நம்ம இந்த ஷார்ட் பீரியட்லயே மனுஷன் வந்து இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணியிருக்கானா, இன்னும் எவ்வளவு தூரத்துக்கு போவான். நம்மளோட கற்பனை வளர்ந்தது எவ்வளவு தூரத்துக்கு நான் விரிக்கணும்னு சொன்னா, இந்த சொல்ல போற சின்ன செய்தியை நம்ம எவ்வளவு பெருசுக்கு நம்ம விரிச்சு பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் அதை மிகப்பெரிய சிந்தனையோட வாங்க, மிகப்பெரிய கற்பனையோட வாங்க அப்படின்னு சொன்னேன். இது எந்த அளவுக்கு யாருக்கு ரீச் ஆச்சுன்றது தெரியல. கொஞ்சம் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன செய்தி கொடுக்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு 150வது நிகழ்ச்சி, 1150வது நிகழ்ச்சின்றதால சரி கொஞ்சம் விரிவா திங்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்தேன். நன்றி. சூப்பர். எல்லாரும் கைத்தட்டுங்க சார். சூப்பர் சார், தேங்க்யூ. அருமையா இருந்தது சார். சூப்பர் சார், சூப்பர் சார். எனக்கு சில சூப்பர் சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. சோ உங்களுக்கு செஞ்ச செய்திகள்லாம் சொல்லுங்க. ஸ்ரீதர் சார் சொல்லுங்க எதுனா. Oh gosh. நம்ம பேசுங்க சார். ரெண்டு இது சார், அந்த லைட் இயர் தான் லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸா இல்ல மத்த இது சொன்னீங்களா அதுதான் லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸா? இது அதாவது அந்த கால்குலேஷன் தான் லைட் இயர். அதாவது ஒரு இப்போ ஒரு சில கிலோமீட்டர் கணக்குல நம்ம மெஷர் பண்றோம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கிலோமீட்டர் கணக்குல மெஷர் பண்ண முடியாது இல்லையா. நம்ம இது எல்லாம் காமிச்சோம் இல்லையா, நம்ம பிளானட் எல்லாம் காமிச்சதெல்லாம் கிலோமீட்டர் கணக்குல தான் போட்டிருக்காங்க. மைல்ஸ் இந்த கிலோமீட்டர் கணக்குல தான் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணியிருக்காங்க. பட் அதையும் தாண்டி நம்ம பார்க்கும்போது அது கிலோமீட்டர் கணக்குல நம்ம மெஷர் பண்ண முடியாது இல்லையா. அதனால இந்த ஒளி ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு தூரம் போகும் அப்படின்ற ஒரு கால்குலேட் வச்சுட்டு அந்த ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் போதோ அத்தனை அதை வந்து வச்சு கால்குலேட் பண்ணும்போது எவ்வளவு இது போய் சென்றடைய எவ்வளவு வருஷங்கள் ஆகும், இவ்வளவு வருஷத்துல அவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குது. அப்படி இங்க ஒரு கேள்வி வரும் நமக்கு எல்லாமே. இத்தனை மில்லியன் லைட் இயர்ஸ்க்கு போறப்ப நம்ம எப்படி இதெல்லாம் எடுத்தோம் அப்படின்றது கேள்வி வருதா? நீங்க கேட்டா வருது.
நான் கேட்டா அதான் முதல்ல வந்தது எனக்கு. எல்லாருக்குமே வரும் இல்லையா ஆமாமா. சார்? இல்ல இந்த கொஸ்டின் வரும் இல்ல நிச்சயமா வரும். இதுக்கு உங்க ஆன்சர் சொல்லுங்க. இது ஆன்சர்லாம் கிடையவே கிடையாது, ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின். சிம்பிள். நான் சொல்ற ஆன்சர் கேளுங்க. இப்ப நம்ம வந்து வெளியில இருக்கோம், அதாவது இங்க இருந்து பார்த்தோம்னா நம்ம மில்கி வே கேலக்சியை நம்ம இங்க இருந்து பாக்குறதுன்றது வேற. வெளியில டிஸ்டன்ஸ் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் அமைச்ச வாய்ஜர் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய டிஸ்டன்ஸ் போயிடுச்சு. 6.5 மில்லியன் லைட் இயர் லென்த்துக்கு போயிருக்குது. அப்போ எவ்வளவு தூரத்துக்கு போனா அந்த அந்த கவரேஜ் இருக்கும் அப்படின்றது ஒரு பக்கம். இது எப்படி நமக்கு வருது அப்படின்னா, நம்ம போறதை விட நம்மளோட லென்ஸுக்கு வந்து அங்கிருந்து வர கதிர்கள் வந்து ரீச் ஆகுது. எப்படி சூரியனோட லைட் வந்து நமக்கு இங்க வர்றதுக்கு 8 நிமிஷம் ஆகுது. நம்ம பாக்குறோம் இப்ப சூரியனை பார்த்தோம்னா அது 8 நிமிஷத்துக்கு முன்னாடி புறப்பட்ட லைட்டு தான் நம்ம கண்ணுக்கு வருது. இப்ப நம்ம டைரக்டா பார்க்கல, நம்ம பார்க்கிற சூரியன் வந்து நாம நடந்து முடிஞ்ச ஒரு செய்தி ஃபாஸ்ட் தான் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி பிரெயின்ல வந்து நம்மளோட திங்கிங் இருக்கு இல்லையா, அந்த திங்கிங் கூட ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட், ரொம்ப ஒரு மில்லி செகண்ட்ஸ்ல முன்னாடி புறப்பட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் நம்ம அதை ரெக்கக்னைஸ் பண்றோம் அப்படின்றது டேவிட் ஈகிள்மேன் சொல்லுவாரு. உடனே நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணல, அதுக்கப்புறம் தான் ரெக்கக்னைஸ் பண்றோம். அப்ப அந்த சின்ன சின்ன கேப் இருக்குது வர்றதுக்கு. அந்த மாதிரி வந்து இந்த நம்மளோட சேட்டலைட்டுக்கு வர வெளிகளை வந்து எவ்வளவு வந்திருக்குன்றத கால்குலேட் பண்றாங்க. ஐம் நாட் அ பிசிஷியன், நான் பிசிக்ஸ் பர்சன் கிடையாது, அதனால டீட்டெயிலா சொல்ல முடியாது. சாரு சொல்லலாம். நம்ம ஒரு நாளைக்கு நம்ம வந்து இவரை கூப்பிடுவோம், நம்ம பேருனா சந்திரமோகன் சாரை கூப்பிடுவோம், அவர் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சொல்லுங்க சார். ஒரு லைட் இயர்ங்கிறது 9461 பக்கத்துல 90 கிலோமீட்டர் ஒரு லைட் இயர். நீங்க சொன்னதே இப்ப கற்பனை பண்ணி பாருங்க. 9461 பக்கத்துல 90. சரி, இவ்வளவு தள்ளி இருக்கும்போது நம்மளுடைய நிலை என்ன? தூசு கூட கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. எனக்கு இவ்வளவு சொத்து இருக்கு, இவ்வளவு பணம் இருக்கு, இங்க வீடு இருக்கு, அப்படி இப்படின்னு பேசுறது எல்லாமே போங்கு. அதான் தோணுது எனக்கு. இவ்வளவு தூரம் அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எங்க உட்கார்ந்துருக்கோம்? நம்ம வீட்டுல மூலையில இருக்க எறும்பு கூட நம்ம சமம் கிடையாது. இதுதான் முதல்ல எனக்கு இது இப்ப நம்ம நினைக்கிறது தான். மறுபடியும் இது கேட்டதுக்கு அப்புறம் நடாது தேவையில்லாம போட்டு அழட்டிட்டு உட்கார்ந்துருக்கோம். இல்ல அது சொன்னதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுல இருப்புன்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து ஒரு தூசி, இந்த தூசியில கூட ஒரு மில்லியன்ஸ் இதுல கவுண்ட் பண்ணி அதுல ஒரு பங்கு கூட ஒரு இல்லைங்கிற மாதிரி தான் தோணுது. அந்த நம்ம இல்ல அப்படியே காத்துல கரைஞ்சு போற மாதிரி, காற்றில் கரைஞ்சது மாதிரி இது வந்து கரைஞ்சு போனதுதான் நம்ம அப்படியே வந்து தெரியுது. அவ்வளவுதான். ஸ்ரீதர் சார் பேசணும். இல்ல நான் ரொம்ப எக்ஸ்பர்ட் கிடையாது இந்த ஃபீல்டுல. சார் சொன்ன மாதிரி the universe is so big, அதனால அது மெஷர் பண்றதுக்கு தான் லைட் இயர்ஸ் தான் பண்ணணும், அது வேற வழியே கிடையாது. ஏன்னா கிலோமீட்டர்ல பண்ண முடியாது, இதுலயுமே பண்ண முடியாது, லைட் இயர்ஸ் தான் பண்ணணும். ஒரு லைட் இயர் சார் சொன்ன மாதிரி 950 மல்டிப்ளை பை 10⁹, ஓகேங்களா? அது பில்லியன். 10⁶ அப்படின்னா மில்லியன். எதை போட்டு ஒரு 6 0 போட்டீங்கன்னா மில்லியன், எதை போட்டு ஒரு 9 0 போட்டீங்கன்னா பில்லியன், தென் எதை போட்டு 10⁻12 போட்டீங்கன்னா ட்ரில்லியன். அதான் அமெரிக்கன் எக்கனாமி, நம்ம இந்தியன் எக்கனாமி சொல்றது ட்ரில்லியன்னா எனி ஃபிகர், எனி நம்பர்ஸ் மல்டிப்ளை பை 10⁻12 போட்டா அந்த ட்ரில்லியன் வந்துடும் வச்சுக்கோங்க. ஸோ லைட் இயர்ஸ்ங்கிறது வந்து இது பிகாஸ் கேலக்ஸி இஸ் சோ பிக், அதை மெஷர் பண்றதுக்கு ஒன்லி லைட் இயர் தான் அந்த பிசிக்ஸ்ல கண்டுபிடிச்சாங்க. அதை வச்சுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது வந்து சார் சொன்ன மாதிரி நம்ம 110 இப்ப ரைட் பிரதர்ஸ் பண்ணி ஒரு 100 years 110 years தான் ஆகுது. அதுக்கப்புறமேலு ஃபிளைட்டை கண்டுபிடிச்சாங்க, அப்புறமேலு ராக்கெட் கண்டுபிடிச்சாங்க, அதுக்கப்புறமேலு வேரியஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், டெலஸ்கோப்ஸ்,
கலீலியோ தான் ஃபர்ஸ்ட் டெலஸ்கோப் கண்டுபிடிச்சாரு கிரீக்ல. ஸோ அது மாதிரி கண்டுபிடிச்சு இது வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணாது இன்னும் நிறைய இருக்குது ஆக்சுவலா. ஸோ ஐடென்டிஃபை பண்ணதுலயே ஒரு பெரிய இதெல்லாம் அச்சீவ்மெண்ட் தான், இத்தனை இடத்துக்கு போயிட்டு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. மூணாவது பாயிண்ட் வந்து ஒவ்வொரு மிஷனுக்கு பின்னாடியும் லாட் ஆஃப் சயின்டிபிக் எஃபர்ட்ஸ் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா நிறைய பண்ணது வந்து ரஷ்யா தான் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. ரஷ்யன் தான் நிறைய ஃபர்ஸ்ட் பண்ணி ஸ்பேஸுக்கு போயிட்டு, ஏன்னா தே ஆர் வெரி எக்ஸ்பர்ட் இன் போத் சர்ஜரி அண்ட் மெட்டலர்ஜி அண்ட் ஸ்பேஸ் அவன் ரஷ்யன்ஸ். அதுக்கப்புறம் வந்ததுதான் ஆக்சுவலா யூஎஸ்ஏன்னு நினைக்கிறேன். இப்ப அப்கோர்ஸ் ரஷ்யா இப்ப வேற மாதிரி போயிட்டு இருக்குது பிகாஸ் ஆஃப் லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ்னால. ஸோ இந்த சயின்டிபிக் எஃபர்ட்ஸ் அந்த சயின்டிஸ்ட் வந்து நெவர் பி ஸ்லீப்பிங் அட் ஆல். ஏன்னா ஒன்ன கண்டுபிடிச்சா அது வந்து போயிட்டே இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஸோ அது மாதிரி பண்றப்ப தான் ஓகே they send various missions with a lot of telescope, various telescope எல்லாம் பண்ணாங்க. இந்த டெலஸ்கோப்லயுமே there are some telescope which can only go capture up to sudden length. There are some telescope will go beyond sudden length. And அது மட்டும் இல்லாம எல்லா டெலஸ்கோப்பும் வந்து ஸ்டேபிள்னா ஸ்டேபிள் கிடையாது. ஏன்னா சன் அடிக்குது, ஏகப்பட்ட டஸ்ட் வரும். அப்ப டெலஸ்கோப் எஃபிஷியன்சியே குறைஞ்சு போயிடும். அந்த லென்ஸ் எல்லாம் போயிட்டு டெலஸ்கோப் நத்திங் பட் லென்ஸ் இஸ் அ மஸ்ட், சென்சார் இஸ் அ மஸ்ட். இந்த லென்ஸ் சென்சார் எல்லாம் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப ஒண்ணுமே நம்ம வீட்டுல ஏசி யூஸ் பண்றோம், ஒரு 5 மாசம் கிளீன் பண்ணாம இருந்தோம்னா எஃபிஷியன்சி குறைஞ்சு போயிடும். ஃபர்ஸ்ட் டஸ்ட் ஃபார்ம் ஆயிடும், ஃபில்டர் சோக் ஆயிடும். அப்ப இங்கிருந்து அனுப்பிச்ச சேட்டலைட்டும் சரி, இது வேரியஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் சரி, அது இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் அங்க தங்கி இருக்குது. ஸோ அப்படின்னா பாருங்க எவ்வளவு தூரத்துக்கு சயின்டிபிக் கம்யூனிட்டி ஹஸ் புட் இன் எஃபர்ட்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த சப்ஜெக்ட்ன்றது ஒரு பெரிய அப்ரிசியேஷன் தான் உங்களுக்கு எல்லாம் பண்ணணும். ஓகே, இன்னொரு பாயிண்ட் வந்து எப்படி இந்த இவ்வளவு கேலாக்சி எல்லாம் இருக்குது, வாட் இஸ் ஹோல்டிங். ஏன்னா இப்ப சார் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட கேலாக்சிஸ் இருக்கு, டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இந்த கேலாக்சி எல்லாம் எப்படி அது இருக்குது, வை தே ஆர் நாட் ஃபாலிங் டவுன் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு எல்லாம் படிச்சிருப்போம், நம்ம ஜென்ரலா தெரியும் பிளாக் ஹோல்ஸ்ங்கிறது வந்து எனி மாசஸ் ஆர் எனி ஸ்டார்ஸ் when it wants to collapse up, it forms a black hole அப்படிங்கிறாங்க. அதுதான் தியரி, ஜெனரல் தியரி. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட தியரி இருக்குது. இப்ப 2 மாசஸ் வந்து கொலாப்ஸ் ஆனாலும் it will form a black hole. இந்த black hole also can merge with another black hole. பட் இதெல்லாம் டிஸ்டன்ஸ் ரொம்ப பெருசு, போக போக பெருசாட்டே இருக்கும். அதனாலதான் anything goes into black hole, it never comes out. ஏன்னா the centripetal force is so high and the length that travels runs into என்ன சொல்றது, நீங்க லைட் இயர்ஸ்னே சொல்லலாம். ஸோ அதனால ஒரு வெரி பவர்ஃபுல் இது. இதை பேஸ் பண்ணித்தான் நம்ம ஐன்ஸ்டைன் அப்பவே கண்டுபிடிச்சாரு, ரிலேட்டிவிட்டி தியரியை கொண்டாந்தாரு. அவருக்கு வந்து ஆக்சுவலா ஹேண்ட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். எவ்வளவு ஒரு பிரெயின் இருந்து பிளாக் ஹோல் ரிலேட் பண்ணி தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி கொண்டாந்து, ஈவன் டுடே there no one can dispute theory of relativity. E is equal to mc square is always remain E is mc square தான். அது வந்து ஃபண்டமெண்டலா பண்ணி வச்சிருக்காரு. அது வெரி குட். இது ஓகே. மூணாவது வந்து எப்படி இந்த வேரியஸ் கேலாக்சிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா, பியூர்லி பிகாஸ் ஆஃப் கிராவிட்டி தான், பியூர்லி பிகாஸ் ஆஃப் கிராவிட்டி. பட் இந்த கிராவிட்டி வந்து எல்லா யூனிவர்ஸையும் லிங்க் பண்ணுதா அப்படின்னா இல்ல. அதுதான் ஒன்னும் பியூட்டி. அது ஒவ்வொரு கேலாக்சிக்கும் இப்போ வந்து நம்ம எப்படி நம்ம மில்கி வே இருக்குது, அது சுத்தி ஏகப்பட்ட பிளான் சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னா, தேர் ஆல் பிகாஸ் ஆஃப் கிராவிட்டிம்பாங்க. இந்த கிராவிட்டினாலதான் சுத்திக்கிட்டு இருக்குது. ஓகே, வாட் அபவுட் so many light years away from our மில்கி வேல இருந்து, அது எப்படி போகுது அப்படின்னோம்னா, அதுக்குள்ளேயும் கிராவிட்டி இருக்குது. பட் அந்த கிராவிட்டிக்கும் மில்கி வே கிராவிட்டிக்கு இருக்கு, அதாவது ரிலேஷன் இருக்கானா இல்ல. அப்படி இருந்திருந்ததுன்னா then I don't think it will exist. தியரி பிரகாரம் அந்த மாதிரி இருந்ததுன்னா the university cannot exist. It has to collapse one day. அப்ப எது பிரிக்குது அப்படின்னம்னா, டார்க் எனர்ஜின்னு ஒரு டேர்ம் பண்ணாதாங்க சயின்டிஸ்ட். The dark energy is the one where it keeps the objects away from another. அப்போ ஒரு மில்கி வேன்னு ஒரு செட் ஆஃப் பிளானட்ஸ் எல்லாம், what do you call, என்ன சொல்லுவீங்க, மில்கி வேங்கிற பிளானட் எல்லாம் போயிட்டு இருக்குது, அத கேலாக்சி இருக்குது. இன்னொரு கேலாக்சி ஃபார்ம் ஆகணும்னா there is a dark energy which separates these things. அப்ப ஆக்சுவலா உலகம் முழுசும், யூனிவர்சிட்டி முழுசும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 60-70% டார்க் எனர்ஜி தான் இருக்குங்கிறாங்க. So because of the dark energy that separates most of the galaxies, and in each galaxy will stay because of its own gravity. So அப்ப என்ன அர்த்தம்னா, பாக்கெட்டா இருக்குது,
அந்த ஒவ்வொரு பாக்கெட்டுக்கும் கிராவிட்டி இருக்கிறனால அந்த பாக்கெட் இருக்கிற பிளானட்ஸ் எல்லாம் அப்படியே போயிட்டு இருக்குது. இந்த பாக்கெட்டை பிரிக்கிறது வந்து டார்க் எனர்ஜி. அது டார்க் எனர்ஜி வந்து இன்னும் காம்ப்ளிகேட்டட் டேர்ம்ஸ் தான். பட் லிட்டில் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இஸ் இட் இஸ் த எனர்ஜி தட் செப்பரேட்ஸ் மாசஸ் டு கீப் இட் அவே ஃப்ரம் த கிராவிட்டி அப்படிங்கிறாங்க. அது ஸோ அதனாலதான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்புறம் அடுத்தது வந்து சார் சொன்னது வந்து இந்த குப்பைன்னு சொன்னார் இல்லையா, அவர் சொன்ன ரீசன் இஸ் டிஃபரெண்ட். இஸ் நத்திங் டு டு வித் the scientific mission which is going on the galaxy and find out என்னென்ன பிளானட் இருக்கு, அது கிடையாது. அவரது இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னம்னா, in order to get sudden communications and weather report இதெல்லாம் பாக்குறதுக்கு we are sending so many satellites. The satellite is not going to far places like what you have been explained. The 6-7 planet எல்லாம் போச்சுங்களா, மிஷன்ஸ் போச்சுல, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அங்கெல்லாம் போறது கிடையாது. It just goes outer our orbit, outside our earth orbitல போயிட்டு about எவ்வளவு கிலோமீட்டர், ஐ டோன்ட் ரிமெம்பர், கிலோமீட்டர் போயிட்டு 500-600 கிலோமீட்டர் போயிட்டு அங்க சுத்திக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி சுத்துறதுல வந்து ஒவ்வொரு கண்ட்ரியும் they are just sending it because they want to acquire satellite communication. They want to see what is happening, atmosphere pressure எப்படி இருக்குது, வேரியஸ் சயின்டிபிக் ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. இதுல என்ன ப்ராப்ளம்னா, the number of satellite which is there above in the orbit is so high. இதெல்லாம் ஒரு நாளைக்கு கொலாப்ஸ் ஆகும். ஏன்னா எல்லாமே சுத்திக்கிட்டு இருக்குது. சிலதெல்லாம் it goes into same orbit, இன்னொரு ஆர்பிட்ல போகும். It is not going like our planet. போகுது, சுத்திக்கிட்டு இருக்குது. எத்தனை ஆர்பிட்ல சுத்த முடியும்? ஒரு நாளத்துல வந்து ஃபிளைட் மாதிரி தான். ரேடார் கம்யூனிகேஷன் சரி இல்லாட்டி எல்லா ஃபிளைட்டும் கிராஷ் ஆகிற மாதிரி இது ஒரு நாளைக்கு வந்து இதாகும். அது ஒன்று நடக்க போகுது. ரெண்டாவது வந்து இங்க அனுப்புறதெல்லாம் இட் ஹஸ் காட்ஸ் லைஃப். ஒரு ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறமேல இட் வில் டீஜெனரேட் ஆர் இட் வில் லூஸ் இட்ஸ் திங். ஏன்னா எவ்வளவு தூரத்துக்கு இருந்தாலும் பேனல் வச்சிருந்தாலும் சரி, சோலார் பேனல் வச்சிருந்தாலும் எது இருந்தாலும் சரி, கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருந்தாலுமே இட் ஹஸ் காட் இட்ஸ் ஓன் லைஃப். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் தட் இஸ் ஃபிளைங் இன் அவர் எர்த் பாஸ்ல வந்து இஸ் ஐ திங்க் சோ மெனி ஆர் தேர், அன்பிலீவபிள் இன்ஃபேக்ட். இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, ஒரு நாளைக்கு விழுகிறப்ப இட் இஸ் கோயிங் டு ஸ்பாயில் த அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது. அதனாலதான் கால்டு என்ன சொன்ன கச்சடா அப்படின்னு என்னமோ சொன்னார், சொன்ன தூசி அப்படிங்கிறாரு. So but that is different than a real exploration which is taking place where the scientists sent all the satellite or everything into a very large distance which captures as much space is possible in fact. So இதுதான் இது. அப்புறம் வேற என்ன சொல்றது, so இதுதான் just general I thought I'll explain in fact. மத்தெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க. அதை தெரிஞ்சுக்கணும்னா I think only those who spend many years in physics or in a big laboratory, அவங்க they can able to talk. இது நம்ம சொல்றதெல்லாம் just fundamental BSc physicsல படிச்ச பேசிக். இது அவ்வளவு. Thank you very much. Thank you sir, thank you. அதாவது இப்ப நீங்க சொன்னதுதான், அதாவது இந்த சேட்டலைட்ஸ் வந்து நம்ம நிறைய சேட்டலைட் லான்ச் பண்றோம், நிறைய ஆர்பிட்ல சுத்திட்டு இருக்கும் போது இது லைஃப் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா அது குப்பை ஆயிட போகுதுன்றது ஒரே மாதிரி தான். இப்போ இதே இமேஜினேஷன் நான் கொஞ்சம் வேற மாதிரி திங்க் பண்றேன். இப்போ ஏர் டாக்ஸி வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதை கண்ட்ரோல் பண்றது எவ்வளவு, எல்லா நாடும் ஏர் டாக்ஸி விட்டாங்கன்னா அது கண்ட்ரோல் பண்றது லிமிடேஷன்ஸ், எவ்வளவு ஹைட்ல பறக்கணும், எவ்வளவு இது பறக்கணும், எவ்வளவு டாக்ஸிஸ் பறக்கணும் அப்படின்றப்ப அப்ப அதுவும் ஒரு மாதிரி குப்பை மாதிரி ஆயிடும். ஸோ தேர் ஆர் டெவலப்மெண்ட்ஸ் வரதான் செய்யும். அந்த டெவலப்மெண்ட்ஸ் வரப்ப சில விஷயங்கள் இந்த மாதிரி வர்றது இயல்புதான் அப்படின்றது தான் நான் சொல்ல வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. ரெண்டாவது வந்து சென்டிங் மிஷன் டு far away to study the planets, the thing is different from sending our normal satellite to just above the orbit. Cost வந்து so much difference is there. இப்ப நம்ம அனுப்புற சேட்டலைட்ல நாமினல் காஸ்ட் பூஸ்ட் ரிப்போர்ட் அடிச்சு அது வந்து மேல போயிடும். மேல போயிட்டு அங்க போய் டிராப் பண்ணி ஆர்பிட்ல விட்டுரும், அவ்வளவுதான். பட் சென்டிங் த மிஷன் டு ஃபார் டிஸ்டன்சஸ் பாத்தீங்கன்னா நிறைய இருக்காது, கம்மியா தான் இருக்கு. நாசா பண்ணிட்டு இருக்காங்க, ரஷ்யா பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ they send once in a blue moon தான். So not like unlike satellite sent for communications and other object, other difference இருக்குது. Cost also very nominal. இங்க இது satellite to above the earthக்கு போறது. So அதனால தான் நிறைய பேர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. They will send the orbit, I mean they will send the satellite போயிட்டு ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. Thank you very much. Thanks. Thank you sir, thank you.
If any physics man is there, they can add more or they can correct my statement. நம்ம இவரை கூப்பிட்டுக்கலாம், பரவாயில்ல சார். நம்ம நாம நம்ம பிசிக்ஸ் பத்தி பெருசா பேசல, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்கோம். அதான் கொஞ்சம் கனெக்டட் பிசிக்ஸ் மைக்கா இருக்கணும்ல. நம்ம தெரிஞ்சு சொல்றோம். To what extent our information correct, we don't know. Okay, because one has to authority-ல பேசணும்னா அந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் நல்லா ஃபெமிலியரா இருக்கணும். கரெக்ட். நம்ம நாலேஜ் சூப்பர்ஃபிஷியல் தான், இதுல ரொம்ப இது கிடையாது. அதனால சொல்றோம். கரெக்ட். கேள்வி, ஃபார்தஸ்ட் நம்ம அனுப்பிச்சதுல வந்து ஃபார்தஸ்ட் சேட்டலைட் எவ்வளவு தூரத்துல இருக்கு? நம்ம கேலக்சியை தாண்டி போயிருக்குமா? இல்ல சார், போகாது சார். ஃபார்தஸ்ட் சேட்டலைட் எங்க இருக்கு? இப்ப இவ்வளவு டீடைல வந்து எப்படி கலெக்ட் பண்ணாங்க சார்? இது எல்லாமே இதுதான் சார். இப்போ இது அமைச்சிருக்காங்க இல்லையா, நம்ம ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப். ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் வந்து எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. இதுக்கு முன்னாடி இந்த அபுல் டெலிஸ்கோப் இருக்குது. இந்த அபுல் டெலிஸ்கோப் அது கொடுக்குற டேட்டா மிகப்பெரிய டேட்டா. டெலிஸ்கோப் எவ்வளவு தூரத்துக்கு கால்குலேட் பண்ணும்? எவ்ரி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல அது கொடுத்துட்டே இருக்கு சார் டேட்டா. இல்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் அதை கவர் பண்ணுதுன்னு கேக்குறேன். டிஸ்டன்ஸ், அதாவது இவங்களோட டிஸ்டன்ஸ் இப்போ நம்ம இது சொன்னேன் இல்லையா, நம்ம வைசர் சொன்னேன் இல்லைங்களா, இந்த வைசர் 1 வந்து இப்போ எங்க இருக்குது அப்படின்னா 38,000 மில்லியன், அதாவது 15.5 பில்லியன் மைல்ஸ் தூரத்துல இருக்குது. பில்லியன் மைல்ஸ் டிஸ்டன்ஸ். அதுதான் சார், அதுதான் அவர் கேட்டதுக்கு ஆன்சர். அதுதான் இருக்கிறதுலயே ஃபார்தஸ்ட் சார். அது வந்து ஒரு மெசேஜ் அனுப்பும் போது எவ்வளவு நாள் கழிச்சு இங்க வருது? அந்த தகவல் இருக்கா? இல்ல, அது கொஞ்சம் பெருசா டிலே ஆகுது, கம்மியா வந்து. இப்ப இதுல இதை விட டிஸ்டன்ஸ் வந்து மார்ஸ்ல இருந்து மெசேஜ் அனுப்புறது. மார்ஸோட ஆர்பிட் வந்து மார்ஸ் டிஸ்டன்ஸ் அதிகம். இந்த மார்ஸோட ஆர்பிட்ல இருந்து நமக்கு வர மெசேஜஸ் வந்து கொஞ்சம், அதாவது உடனே வராது, ஒரு 5 செகண்ட்ஸ், அந்த 5 மினிட்ஸ் கால்குலேட் பண்ணிருக்காங்க. அந்த இதுக்குள்ள வந்துருது. 5 மினிட்ஸ்ங்கிறது ரொம்ப கம்மியா தெரியுது இல்ல? சம் இன்ஃபர்மேஷன் அது தேடுவோம், ஒன்னு இது கேட்டுருவோம். வசந்தி மேடம் நீங்க பேசுங்க. யாரோ பேசுறாங்க. மேடம் Private PSV will launch to test 35 new technology. Inni news இன்னைக்கு நியூஸ் வந்திருக்கு. India's first privately manufactured polar PSLV satellite being built by a consortium of HAL and L&T will carry a technology demonstration satellite, technology demonstration satellite, TDS, that will test up to 15 new indigenous technology. Inniki ISRO chairman has told this to TOI, Times of India. அதுலதான் புது டெக்னாலஜி வந்து இன்னும் சேட்டலைட்லாம் தூரத்துக்குலாம் விட போறாங்களாம் சார். There are 35 experimental things are going on in India. Good. Sir, உங்க இன்ஃபர்மேஷன் Voyager 2, Voyager 1 வந்து 46 hours ஆகுது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்றது. 46 hours from அதுல இருந்து எர்த்துக்கு வரதுக்கு வந்து 46 hours, nearly 2 days ஆகுது. 2 days. Okay. 23 போட்டிருக்கான் சார். இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்க மெசேஜ். 23 hours போட்டிருக்கீங்க. 23 வந்துட்டு இங்க இருந்து திரும்பவும் அங்க இருந்து டிராவல் பேக் ஆவறதுக்கு 23 hours. சார் சொன்னது ஆல்மோஸ்ட் ஈக்குவல். 46. வசந்தி மேடம் பேசுங்க. சார், முதல்ல வந்து ஸ்டீஃபன் சாருக்கு மிக்க நன்றி. நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் ரொம்ப அழகாக கலெக்ட் பண்ணி தெரியாத விஷயங்களை ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீங்க. அது வந்து பேசிக்காகவும் இருந்துச்சு, டீட்டெயிலாகவும் இருந்துச்சு. ரெண்டுமே நல்லா கவர் பண்ணீங்க சார். அதுக்கு நிறைய பாராட்டுகள். ஏன்னா வந்து இது வந்து இது வந்து எல்லாராலையும் உட்காந்து பார்த்துட்டு இருக்க மாட்டோம். ஆனால் இது வந்து நம்ம திங்க் பண்ண வேண்டிய ஒன்று. ஏன்னா இப்போ வந்து நம்ம டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. அந்த காலத்திலேயே நம்ம எப்படி அர்த்த சாஸ்திரத்திலாம் ரொம்ப வான சாஸ்திரத்தில் நம்மளை மிஞ்சாம தான் இருந்தாங்க. ஒரு காலத்தில் நம்ம ரொம்ப நல்லா தான் இருந்தோம்.
ஒன்றுமே இல்லாமல், டெலஸ்கோப்பும் இல்லாமல் அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சு இன்னைக்கு வந்து அமாவாசை, இன்னைக்கு பௌர்ணமி அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, இப்போவும் சொல்கிறாங்க. இன்னைக்கு வந்து சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் இதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம நீங்கள் மாயன் இதை பற்றி சொன்னீங்க. அதுக்கு முந்தி ஸ்ரீதர் சார் சொன்ன நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ஆப்ட். ஏன்னா இந்த பிளானட்ஸ் ஒன்றுக்கு ஒன்று வந்து ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் தான் இப்போ வந்து ஜூபிட்டரோ அப்புறம் வந்து மார்ஸோ எல்லாமே அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் தான் இப்படியே போயிட்டே இருக்கு. ஒன்றுமே அட்ராக்டும் பண்ணலை, ஒன்றுமே இது டிஃப்ளெக்டும் பண்ணலை, அப்படியே போயிட்டே இருக்கு. ஆனால் அந்த இந்த 2 கேலக்சிக்கும் நடுவில் இருக்கிற அந்த டார்க் மேட்டருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, இந்த மாயன் ஆர்கிடெக்சர், இந்த ஆஸ்டிக் மாயன் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அது முதல்ல இருந்தே அவங்க சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அவங்க வந்து நிறைய அவங்க வந்து ரொம்ப ஃபார்வர்டாக இருந்திருக்கிறாங்க. அர்த்த சாஸ்திரத்துலேயும் வான சாஸ்திரத்துலேயும் அந்த மாயன் சிவிலைசேஷன் அவ்வளோ ஃபார்வர்டாக இருந்திருக்காங்க, அவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அவங்களோட அந்த ஸ்ட்ரக்சர்லேயே மேலே வந்து அவங்க பண்ணியிருக்கிற அந்த டயல் மாதிரி பண்ணது எல்லாமே நீங்கள் சொன்னாப்புல அந்த கியூப், அந்த கேலக்ஸி ஒரு சொன்னீங்கல்ல, QOPA அப்படிங்கிற, ஆமாம், அதை பேஸ் பண்ணி அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சில சமயம் அந்த நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏலியன்ஸ் கூட ஹெல்ப் பண்ணிக்கலாமா, இதெல்லாம் வந்து எப்படி தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு, எங்கேயோ இருந்து ஏலியன்ஸ் வந்திருக்காங்க அப்படிலாம் கூட நிறைய தியரி இருக்கு. அவங்க சிவிலைசேஷனே அழிஞ்சு போயிடுச்சு, இந்த ஆஸ்டெக்கும் அழிஞ்சு போயிடுச்சு, மாயனும் அழிஞ்சு போயிடுச்சு. அவங்க ஒரு காலத்தில் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்திருக்கு, நம்மளை விட அட்வான்ஸ்டாக இருந்திருக்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று என்ன அப்படி சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா, இந்த இப்போ வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் எப்படி நம்ம வந்து இத்தனை லைட் இயர்ஸை தாண்டி எப்படி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம், ஸோ இங்கேருந்து இன்னொரு கேலக்ஸிக்கு எப்படி போக போகிறோம், ரொம்ப தள்ளி இருக்கே அப்படின்ட்டு. இதுக்கும் ஒரு வழி வரும். ஏன்னா நம்ம மேட்ரு வந்து கண்டென்ஸ் பண்ணி நம்மளையே இப்போ வந்து நான் இங்கேருந்து இந்தியா வரணும்னா என்ன ஒரு டியூபுக்குள்ளே கம்ப்ளீட்டாக என்னோட ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் குறைச்சி ஒரு டியூபுக்குள்ளே அனுப்பிட்டேன் அப்படின்னா அங்கே போய் நான் திருப்பி ஃபார்ம் ஆயிடுவேன், அங்கே போய் என்னோட ஸ்ட்ரக்சர் திருப்பி வந்துடும். ஸோ இந்த மாதிரிலாம் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ நம்ம வந்து நம்மளோட மேட்ரை நம்ம வந்து ரொம்ப கண்டென்ஸ் பண்ணி ஒரு ஒரு சேனல் வழியாக நம்ம கேலக்ஸிக்கு அடுத்த கேலக்ஸிக்கு போயிடலாம், அங்கே போய் நம்ம திருப்பி எக்ஸ்பேண்ட் ஆயிடுவோம். ஸோ இது வந்து நீங்கள் நினச்சிட்டீங்க, இது சயின்ஸ் ஃபிக்ஷனில் இருக்குது, சயின்ஸ் ஃபிக்ஷனில் புக்ஸாக வந்திருக்கு, நான் எங்கேயாவது பார்த்தா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது பாசிபிள். இப்படி தான் நம்ம இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ண முடியும். லைட் இயர்ஸை தாண்டி போகணுன்னா நம்மளோட ஃபார்மை குறைச்சிட்டு தான் போக முடியும். அப்படி போனோம் அப்படின்னா எந்த கேலக்ஸி வேணால் சுற்றிட்டு வந்துடலாம். ஸோ அது பண்ண முடியுமா, அதுக்கு நிறைய வந்து நிறைய டெக்னாலஜி வேணும். இன்னொன்று எனக்கு ஒரு லைட்டர் சைடு என்ன அப்படின்னா, இப்போ எங்களோட செகண்ட் பிரசிடென்ட் சொல்லலாம், அவர் வந்து இலான் மஸ்க் இருக்காரு. அவர் வந்து நான் மார்ஸுக்கு போனாதான், நான் வந்து மார்ஸுக்கு போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, நான் அங்கேயே போகணும்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. சீக்கிரம் அதுக்கு வந்து அவர் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாழ்த்துக்கள் கூறுறோம். ஏன்னா அங்கே போயிட்டானே நாங்கள் நிம்மதியாக இருப்போம் இங்கே. அதனால அவர் அங்கே போகணும் அப்படிங்கிறத வாழ்த்துக்களோட நான் முடிக்கிறேன். தேங்க்ஸ். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ வெரி மச். வேற யாரும் பேசுறது? வாங்க சார், சிவகுமார் சார் பேசுங்க. அருமையா இருந்தது சார். எனக்கு ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி பேசிக்ஸ் அண்ட் சும்மா ஓவரா நல்லா திங்க் பண்ண முடியறது இல்லை. ஆனாலும் பேசிக் நிறைய சொல்லியிருக்கீங்க, கேலக்சி நிறைய இருக்கு. ஸோ எனக்கு இந்த சயின்டிபிக் ஃபிக்ஷனே நாட் ரொம்ப இன்வால்வ் அந்த மாதிரி. எனக்கு சயின்டிபிக் ஃபிக்ஷன் மூவி பார்க்கறதுக்கே யோசனை பண்ணுவேன், அப்படி பெருசா நான் பார்த்தது இல்லை. உங்களால் இதெல்லாம் பார்க்குறப்போ சயின்டிபிக் ஃபிக்ஷன் பார்க்கணும்னு தோணுது. பர்டிகுலர்லி இன்டர்ஸ்டெல்லர் என்ற ஒரு படம் அடிக்கடி சொல்றாங்க, இது இங்கிருந்து எங்கேயோ பூமி 60 வருஷம் கழிக்க புகை மண்டலம் ஆயிடும், தூசு படிக்கணும், பயிர்கள்லாம் அழிஞ்சிடும், இதற்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக வேற கிரகத்துக்கு போறாங்கன்றத பற்றியே ஒரு சினிமா. அந்த படத்தை நான் பார்க்க ஆரம்பிப்பா விட்டுடுவேன், படத்தை பார்க்க ஆரம்பிப்பா விட்டுடுவேன், அது புரியறது இல்லை. அதுக்காக இது நீங்க சொல்றதை பாக்குறப்போ அந்த படத்தெல்லாம் பார்க்கணும்னு ஒரு ஆவல் வருது. அந்த அளவுக்கு தான் எனக்கு புரிதல். பிரமாதமா ஸ்ரீதர் சார் ஃபீட்பேக் கொடுத்தாங்க, வசந்தியம்மா சூப்பர் ஃபீட்பேக் கொடுத்தாங்க. நீங்க எக்ஸலண்ட் ஒரு விஷுவலா இந்த கலர்ஃபுல்லா அந்த காமிச்சிங்க, எங்கெங்க பூமி இருக்கு, அந்த கேலக்சி எங்க இருக்குன்ற அளவுக்கு நீங்க ரொம்ப டெப்தா படிச்சு சொல்லியிருக்கீங்க. என்ஜாய் பண்ணேன் உங்களுக்கு இதெல்லாம். இந்த தகவல் எல்லாம் நான் எங்க பிள்ளைகளுக்கு ஏதாவது கொஞ்சம் சொல்லி நானே பீத்திக்குவேன், அந்த அளவுக்கு தான் இந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. தேங்க்யூ சார், சூப்பர்.
தேங்க்யூ சார், தேங்க்யூ. நமக்கு கொஞ்சம் இதுல இன்ட்ரெஸ்ட், அதனால அப்பப்போ எதனா படிச்சுக்கிறது, சொல்லுங்க தெரிஞ்சு சார், வச்சுக்கிறது, சொன்னாதான் ஷேர் சார் பண்ணிக்கலாம் எங்களுக்கு எல்லாம் அப்படின்றது தான். கொஞ்சம் அவேர்னஸ் ஷேர் இருக்கு. பண்ணிக்கலாமே இப்போ அப்படின்றது வந்து தான், நம்ம டீமுக்கு ஷேர் படிக்க பண்ணலாமே. முடியறது இல்ல. இங்க கேட்கறப்போ ஏதோ கொஞ்சம் நம்ம இருக்கு, எர்த் எங்களுக்கு எந்த எல்லாம் தெரியல. கேலக்சில இருக்கு சார்? நம்ம எர்த் எந்த கேலக்சில இருக்கு? மில்கி வே கேலக்ஸி மேடம். எஸ், எங்க இருக்கு? நம்ம எங்க இருக்கோம்? நம்ம எர்த் வந்து நாங்க ஸ்மால் காமிச்சோம் மேடம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தீங்கன்னா நாங்க அங்கெல்லாம் போயிட்டு வந்தோம், நீங்க பாக்கல. சூப்பர் கிளஸ்டர்ல இருக்காங்கம்மா, சூப்பர் கிளஸ்டர் கேலக்சில இருக்குன்னு அப்படி சொன்னாருமா மேடம். நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் நாம எங்க எங்க இருக்கிறோன்றதை நாம இருக்கிற பாயிண்ட் பண்ணி கேலக்சி பேரு கொடுத்துருக்கேன். சூப்பர் மேடம் கிளஸ்டர் சொல்லியிருக்காரு சார். மேடம் நம்ம ஒரு மூலையில இருக்கோம் மேடம். மூளை கூட கிடையாது, அது எங்கேயோ ஒரு இடத்துல டஸ்ட் மாதிரி இருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ, தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். ஆர்மன் சார் பேசுங்க. ரொம்ப அருமையான கருத்துக்கள் சார். அது சயின்ஸ்ல ரொம்ப ஆர்வம் உண்டு எங்களுக்கெல்லாம். நான் தான் பிசிக்ஸ் படித்தோம், இருந்தாலும் நிறைய இதை விட்டுட்டோம். ஆரம்பத்தில் இப்போ வயசு 40 வருஷம் மேலே ஆகி போச்சு. ரொம்ப அதிகமாக ஆரம்பத்தில் இந்த அட்டாமிக் ஃபிசிக்ஸ் இதை பற்றிலாம் சொல்லும்போது, ஐன்ஸ்டைன் தியரி சொல்லும்போது ஒன்றுமே புரியாது. சுத்தமா ஈஸி கொண்டு எம்சி ஸ்கொயர் சொல்லி ரசினாரு, உண்மையிலேயே புரியாது. அதுக்கப்புறம் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டின்னு சொல்லி அந்த டேர்ம்ஸை மாற்றி கொஞ்சம் கொஞ்சம் பார்த்ததுக்கப்புறம் அந்த ஃபார்முலா கொஞ்சம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் படிக்க முடிஞ்சது. இப்பயும் டெப்த்தாக போகணும். இப்போ அதெல்லாம் அதில் விட்டு மாறி டிவேட் ஆகி முக்கியம் வந்துட்டோம். ஆனால் இப்போ நீங்கள் சொல்ல சொல்ல சார் நம்ம எவ்வளோ தப்பு பண்ணிட்டோம் விட்டோமேங்கிற ஒரு இது இருக்குது. ஆனால் இந்த திடீர்னு எப்போவாவது நம்ம தனியாக எங்கேயாவது இருந்து அப்படி வானத்தை பார்க்கும்போது பார்த்தேன் சொல்லும். அதுக்கு ரொம்ப அருமையான உதாரணம் சொன்னேன். இந்த தேவிதட்டில் ஒரு தடவை ப்ளூ லகூன் படம் பார்த்தோம். ப்ளூ லகூன் படம் பார்க்கும்போது நைட் கேமரா வச்சு எடுத்திருப்பாங்க, ஒரு விண்டத்தை எடுத்திருப்பாங்க. அந்த அப்போ பார்க்கும்பொழுது நாராயணன் சொன்ன மாதிரி அந்த நட்சத்திர கூடத்தெல்லாம் பார்க்கும்போது சார் எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு. இதே அற்புதத்தை தனியாக நம்ம ஒரு வில்லேஜ் சைட்ல இருந்து ஒரு ஆத்து ஓரத்துலயோ ஓட்டத்துல யாருமே இருக்கக்கூடாது, பக்கத்துல யாரும் இருக்கக்கூடாது, அமைதியா அப்படியே வானத்தை நோக்கி வச்சு பார்த்தோம்னா அப்படியே ஒன்று சிலது மூவ் ஆகும், சிலது வரும். அதெல்லாம் பார்த்து அவ்வளோ ரசிகம். நாம எங்க தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத பத்தி புரியாத இருக்கு. ஆனா நீங்க ஏகப்பட்ட தகவலை கலெக்ட் பண்ணி இது ரொம்ப சின்ன தகவல்னு சொல்லியிருக்கீங்க. உண்மையிலே எங்களை பொறுத்தவரை சில பெரிய தகவல்கள் நிறைய இருக்குது. ஆனா அது ஆர்வம் உள்ளவங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னும் தெரிஞ்சுக்கணுங்கிற பத்தி பக்கம் இருந்திருக்கு. நிறைய இந்த மாதிரி சொல்லுங்க, சொல்லி நாங்களே ரொம்ப ஆர்வமா கேட்போம். நல்லா ப்ரெசென்ட் பண்ண விதம் நல்லா இருந்தது. இந்த லைட் இயர்ஸ் இதெல்லாம் கால்குலேட் பண்றதுல மெமரி லாஸ், இப்போதெல்லாம் மெமரி போயிடுச்சு அதனால அந்த கால்குலேட் பண்ணி பார்க்கணும். நம்மளால கற்பனை கெட்டாத திறன் அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. அதே நேரத்தில் இந்த கவிஞர்கள்லாம் சிலதெல்லாம் படிப்பாங்க. நம்ம மூதாதையர்கள்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி கூடு விட்டு கோடு மாறி போறாங்க. இது கொஞ்சம் சாஸ்திரத்துல இது இருந்தாலும் நமக்கு நம்ம இந்த எம்ஒஎம் டீமுக்கு ஒத்து வராது இருந்தால் கூட சில விஷயங்களை இந்த மாதிரி எல்லாம் எப்படி போனாங்க அப்படிங்கிறதெல்லாம் சிலதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இப்படிலாம் நடந்திருக்க கூடுமா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் எண்ண தோன்றுறது. ஒரு ஒற்றுமைப்படுத்தி பார்க்கும் பொழுது சரி, இது கூட நமக்கு நம்ம புராணங்கள்ல சொல்றது கூட சிலது உண்மையா இருக்குமோ இல்ல அது நம்பக்கூடியதா இல்ல, அதே சமயத்தில் இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. பிரசன்ட் பண்ண விதம் ரொம்ப அற்புதம். ரொம்ப நன்றி சார், வாழ்த்துக்கள், நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. நாராயணன் சார் பேசுங்க சார். அதாவது கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தா இல்ல, நீங்க லைட் இயர்ங்கிறது கொஞ்சம் எளிமையா சொல்லணும் அப்படின்னா சொல்ல முடிச்சு நான் கலெக்ட் பண்ணேன். 9 லட்சம் கோடி கிலோமீட்டர். சூப்பர். ஒரு லைட் இயர் ஒரு லைட் இயர் 9 லட்சம் கோடி கிலோமீட்டர். பேசாம இருக்கிறது நல்லதுன்னு தோணுது எனக்கு, வேற ஒன்னும் தோணல எனக்கு. பேசாம இருக்கிறது நல்லது. அதாவது நல்ல கலெக்டட் லாட் ஆஃப் டேட்டா, அதில் சந்தேகமே கிடையாது. கொஞ்சம் எல்லாம் கீழே இருக்கு, அது வேற. நல்லா அழகாக கம்பைல் பண்ணி ஓரளவுக்கு எல்லாருக்கும் ஓரளவுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டீங்க. இதை முளையில ஏத்துக்கிறத விட ஏத்துக்காம இருக்கிறது நல்லது மாதிரி தோணுது எனக்கு. இன்னும் ஏன் போய் இவ்வளவு கன்ஃபியூஷனை போய் ஏத்துக்கிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம். நம்மளே இப்ப நம்ம ஒண்ணும் இல்லைன்னு ஆயிப்போச்சு, அந்த லெவலுக்கு கொண்டு விட்டீங்க. அவன் இதுக்கப்புறம் இதை யோசனை பண்ணி பாவம் கல்யாணி மடத்தெல்லாம் கலாய்ச்சிக்கிட்டு எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் சொல்லிட்டு போறாங்க என்ன. அதனால
இந்த தேவர்மல வந்து சிவாஜி பேம இருக்கு நல்ல பார்ப்போம். ஆனா உண்மை சார், எனக்கு ஆச்சரியத்தை கொடுக்கறது என்னன்னா, இவ்வளவு நீங்க இவ்வளவு வந்து எப்படி என்னதான் டெலஸ்கோப்னாலும் இது எப்படி இவ்வளவு வந்து கால்குலேட் பண்ணாங்க? இது இந்த கேலக்சி, அது அந்த கேலக்சி. நம்ம வந்து நம்ம தெருக்கோடிக்கு போறதே யோஜனையா இருக்கு. இவங்க இவ்வளவு தூரம் போயிட்டு இது இத்தனை கிலோமீட்டர், இத்தனை லைட் இயரு, இது எப்படி கால்குலேட் பண்ணி இதுல வேற கணக்கு வேற நமக்கு ஆகாதுன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வரக்கானாம். அவர் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இதெல்லாம் கணக்கு பண்ணாம எல்லாம் பண்ண முடியுமா? அதெல்லாம் இருக்குல்ல. ரொம்ப அதுதான் எனக்கு பிரமிப்பா இருக்கு. இதை கால்குலேட் பண்ணிருக்காங்க பாருங்க. கால்குலேஷன் தான் சார். இது வந்து கால்குலேஷன் தான், பிசிக்ஸ் கால்குலேஷன் தான், கம்ப்ளீட்டா கால்குலேஷன். பிசிக்ஸ் மேக்ஸ் அவ்வளவுதான், ரெண்டு இன்டர்லிங்க்டு சார். சயின்ஸ்னாவே டோட்டலா கால்குலேஷன் தான் சார். அதுல கால்குலேஷன் இல்லாத எதுவுமே இருக்கு. ஈவன் கெமிஸ்ட்ரியில ஏகப்பட்ட ஃபார்முலாஸ் இருக்கு. அதாவது விரும்பி, அதாவது நான் இதை விட்டு இன்னும் வெளியே வரல, அப்புறம் பேசுறேன் நான். பிரமிப்புல இருந்து இன்னும் மீளவே முடியல சார். வந்து உண்மையிலே பிரமிப்புல இருந்து உண்மையிலே மீள முடியல. அப்படித்தான் இருக்குது. வந்து இவ்வளவு நம்மளா என்ன இருக்கு, நம்ம ஒண்ணுமே இல்லைங்கிற அவ்வளவு எளிதா சொல்லிட்டீங்க நீங்க. இவ்வளவு டேட்டா மில்லியன்ஸ் ஆஃப் லைட் இயர் சொல்லும் போது அதுக்கிட்ட நம்ம என்ன, நம்ம கண்ணை திறந்து மூடவே முடியல. அவ்வளவுதான். அந்த அளவு பிரபஞ்சம் எவ்வளவு பெருசுன்றதுக்குதான். உண்மைதான் சார். சுரேஷ் பாரதி பேசுறீங்களா ஏதாச்சும்? மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி. அலுவலகத்தில் இருக்கேன். மகிழ்ச்சி. நன்றி நன்றி. கல்யாணி மேடம் வாங்க, உங்க பங்குக்கு எதனா யார்கிட்டயே பேசிட்டு இருக்காங்களா? வராங்களா? சார் உட்காருங்க, நான் நின்னுட்டு பேசுறேன். மரியாதையா இருக்கேன். ஒரு மரியாதை தான் சார். வணக்கம் சார். வணக்கம். நானே கொஞ்சம் ஆரம்பிச்சீங்களா நீங்க, வானம் நீங்க, அப்புறம் நம்ம எங்கேயோ ஒரு புள்ளி நீங்க, எதுக்கு இந்த வம்புன்னு சொல்லி இவரை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு நான் ஓடி போயிட்டேன் சார். இப்போ வந்து லைட் இயர்ஸ், இப்ப சார் சொன்னார்ல, நாராயணமூர்த்தி சார் சொன்ன மாதிரி லைட் இயர்ஸ் வந்து இதெல்லாம் நீங்க நம்புவீங்க, நாங்க மட்டும் ஏதாவது சொன்னா நம்ப மாட்டேங்கிறீங்க. இவ்வளவு தூரத்துல இருக்கு, இது 1 லைட் இயர்னா இட் இஸ் நியர்லி 10 lakh crore அப்படின்னு சொல்றீங்க. அந்த டேட்டாஸ் எல்லாம் நம்புறேங்கிறீங்க. ஆனா நாங்க ஏதாவது சொன்னா மட்டும் நம்ப. எங்க எனக்கு சப்போர்ட்டுக்கு அமுதாமா வைக்கணும். வரமாட்டாங்களா? அதாவது ஒரு கொள்கை என்னன்னா, ஒரு பர்சன் ஏதாவது சொன்னா உடனே நம்ப கூடாது. ஆமா சார். இப்ப பாரு, நீங்களே பயப்படுறீங்க பாத்தீங்களா? நான் அதுக்குதான் அப்பப்போ பயந்துக்கிறது. நீங்க இப்ப பாருங்க, நீங்களே சொல்றீங்க என்ன இது, நம்ம வந்து இவ்வளவு தூரத்துல இருக்கோம், நம்ம எல்லாம் என்ன பண்றது அப்படின்லாம் சொல்றீங்கல்ல சார். அந்த மாதிரி பயமுறுத்துட்றாங்க சார் இவங்க. செல்வா சார் வேற வந்துட்டாரு. வணக்கம் சார். நன்றி சார். இல்ல சார், சீரியஸா கேக்குறேன். நம்ம ஏதாவது சொன்னா வந்து எல்லாத்துக்கும் இப்ப வந்து லைட் இயர்ஸ் அப்படிங்கிறது இவங்களா கால்குலேட் பண்ணி ஒண்ணு குடுக்குறாங்க. ஓகே, இத்தனை கேலக்சி இருக்கு, இத்தனை இருக்கு, எல்லாமே. ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். சர்டன் திங்ஸ் ஆர் ப்ரூவ்ட். நான் ஒரு கேள்வி கேட்டுங்களா? நீங்க சொல்றத நான் நம்பலன்னு சொல்லிட்டேன் ஸ்ட்ரைட்டாவே. நான் சொல்லுங்க, நீங்க நம்பலன்னு ஸ்ட்ரைட்டாவே சொல்லிட்டு போயிடுங்க. எதுக்கு இந்த இது? அப்படி இல்ல சார். அதே அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க வந்து இந்த டேட்டா இருக்கு, உங்ககிட்ட டேட்டா இருக்கா அப்படின்னு கேட்பீங்க. இப்போ வசந்தி மேம் சொன்ன மாதிரி அந்த சாஸ்திரங்கள்லாம் டேட்டா எழுதி வச்சிருக்காங்க, அதெல்லாம் நாங்க ஒத்துக்க மாட்டோம்னு தள்ளி வச்சிருப்பீங்க. அதுக்குதான் கேக்குறேன் சார், வேற ஒண்ணும் இல்ல. வசந்தி மேம் நீங்களாவது ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்க. கரெக்ட், நீங்க சொல்றது ரொம்ப கரெக்டுங்க. அதாவது நீங்க பேசுங்க, நான் பேச மாட்டேன். இல்ல நீங்க சொல்லுங்க. நான் இதுதான் எனக்கு சும்மா இதை கேட்கதான் வந்தேன். ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் எது சொன்னாலும் அதுக்கெல்லாம் டேட்டாவை கொண்டு வா அப்படிங்கிறாங்க. எந்த டேட்டாவையும் நம்ம வந்து ப்ரூவ் பண்ண முடியாது. சொல்றத கேட்டுக்கணும். அவங்க சொன்னாங்களா, ஓகே. அதுதான் சார் நம்மளும் முதல்ல பண்ணிட்டு இருந்தோம். பெரியவங்க சொல்றாங்களா, சாஸ்திரங்கள்லாம் இல்ல, ஐ மீன் கொஞ்சம் இந்த மாதிரியா அப்படிங்கறத கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிதான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். அதெல்லாம் நீ பண்றது பூரா தப்பு, இதை பாரு எல்லாம் சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்றோம் பாரு, இப்படி வந்து பாரு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரி, நிறைய விஷயங்கள் ப்ரூவ் பண்றாங்க. இப்ப இதுதான் சொல்றாங்க, நம்ம கண்ணு முன்னால நடக்கிறது எல்லாம் ஓகே. பட் இது வந்து இத்தனை லைட் இயர்ஸ்க்கு தூரத்துல இருக்கு. யூ ஆர் நேமிங் இட் லைட் இயர்ஸ். நீங்க கொடுத்துறீங்க ஒரு பேரு, ஏதோ ஒரு இது பண்ணிட்டு இதுக்கு இவ்வளவு மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லி எல்லாமே கொடுக்குறோம் இல்லைங்களா? சோ எவ்ரிதிங் நம்மளுடைய
ஒரு அசம்ஷன்லயே தான் போகுது இல்லைங்களா, கால்குலேஷன் இது எல்லாமே. ஸோ நோபடி நோஸ் வெதர் அந்த இடத்துல இருக்காங்களா இல்லையா, இப்படி ஒரு கேலக்சி இது சரி அங்கிருந்து எர்த்த எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றது எல்லாமே ஒரு இது ஓகே ஃபைன். அவங்க இப்போ ஏஐ கூட தான் போட்டு கொடுக்குது போட்டோ அப்படின்னா நம்ம நம்ப கூடாதுன்னு சொல்றோம். அந்த மாதிரி சயின்டிபிக்கா அவங்க எடுத்து போட்டிருக்காங்க, ஓகே டு சம் எக்ஸ்டென்ட் இந்த மாதிரி இருக்குங்கிறது நம்மளுக்கு ஐடியா கொடுக்குறாங்க, பண்ணலாம். பட் இல்ல அப்படின்ட்டு சயின்டிபிக்கா மட்டும்தான் டேட்டா மட்டும்தான் அப்படின்னு தான் நான் எல்லாமே அப்படிதான் எல்லாமே அப்படிதான் மெஷர் பண்ண முடியும். எல்லாமே அப்படிதான். இப்ப ஏஐ வந்துட்டு நீங்க உடனே ஏஐ எங்க இருந்து எடுக்குது? ஏற்கனவே மனுஷன் கிரியேட் பண்ணதுதான் திருப்பி அது ரீஒர்க் பண்ணி கொடுக்குது. இல்லாதது கொடுக்கவே முடியாது. ஏதோ ஒண்ணு இருக்கிறது தான் கொடுக்க முடியும். நீங்க இப்ப லைட் இயர் வந்து இட்ஸ் மெஷர்மெண்ட் தான். இப்ப நம்ம ஒரு அடின்றது நம்ம நடக்கிற அடியை வச்சு நம்ம ஒரு அடி நம்ம அதே மாதிரி லைட் இயர் அவன் என்ன சொல்றான்னா அதுதான் உங்களுக்கு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிருக்கேன் பாருங்க. ஒரு வருஷத்துக்கு லைட் டிராவல் பண்ற டைமை கால்குலேட் பண்ணி அந்த டிஸ்டன்ஸ் தான் 1 லைட் இயர் சொல்றாங்க. ஏன்னா ஈஸியா இருக்கும் அப்பதான் கால்குலேஷனுக்கு. இல்லைன்னா சார் சொல்ற மாதிரி 9,03,000 கோடி அப்படின்னா அது எத்தனை மல்டிப்ளை பண்றது? மல்டிப்ளை பண்ண நம்பர்ஸே இல்ல. இப்ப நம்பர்ஸே இல்லைன்னும் போது ஒரு மினிமலிஸ்ட் கொண்டு வராங்க. எல்லாத்துக்குமே லாஜிக் இருக்கு. லாஜிக்கோட தான் இருக்கு. லாஜிக் இருக்கிறதால கனெக்ட் ஆகிறோம். அமெரிக்கால இருந்து நீங்க நானும் பேசிட்டு இருக்கிறோம். இது எல்லாமே வந்து எக்ஸிஸ்டிங் இருக்கிறதால தான் நடக்குது. இருக்கு மூலமா தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆமா சார், அதான் சொல்றேன். சர்டன் திங்ஸ் ஆர் ப்ரூவ். நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஒரு அடி இருக்கு, கிலோமீட்டர் இருக்கு, இப்ப சேட்டலைட் இருக்கு, அந்த ஃப்ரீக்வென்சி எவ்ரிதிங் இஸ் ப்ரூவ்டு. அதுதான் இப்ப லைட் இயர்ஸ் எங்க சார் ப்ரூவ் பண்ணிருக்கீங்க? இப்ப இது லைட் இயர்ஸ்ங்கிறது நமக்கு ப்ரூஃப் இருக்கு, அதுக்கு இருக்குமா? லைட் இயர்ஸ் இருக்கிறதால தான் இருக்குமா? லைட் இயர்ஸ்க்கு ப்ரூஃப் இருக்கு. இப்ப நீங்க இல்ல நம்ம எல்லாம் யாரும் ஆன்சர் பண்ண நம்ம கால்குலேட் பக்கத்துல இருந்து ஆன்சர் பண்றாரு. பிரச்சனையே கிடையாது. தொல்பொருள் ஆராய்ச்சியில வந்து இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த சூழல் எடுத்தோம் சட்டி எடுத்தோன்றீங்கல்ல, அது எப்படி கால்குலேட் பண்றாங்க? கார்பன் டேட்டிங் சார். அதான் அப்போ அதை மட்டும் எப்படி ஒத்துக்கிறீங்க இவ்வளவு ஏஜஸ்க்கு முன்னாடின்றத? சார் ஏதோ ஒரு கால்குலேஷன் இருக்கு இல்லீங்களா? கையில வச்சிட்டு கார்பன் டேட்டிங்னு சொல்லி காமிக்கிறாங்கல்ல சார். இது நீங்க வந்து ஸ்பேஸ்ல மெஷர் பண்றேன்னு சொல்றீங்க. வெரி சிம்பிள் மா, வெரி சிம்பிள். அசம்ப்ஷன் ஈக்குவேஷன்ஸ் போட்டுட்டு நல்லா இருக்கும். ஒண்ணு இல்லமா, எக்கோ இருக்கு. மலைக்கு முன்னால இருந்து பேசணும், எக்கோ வருது. எக்கோ திருப்பி வரும்போது எவ்வளவு நேரம் டிராவல்? அவங்க பிரச்சனை இது கிடையாது சார். நீங்க என்ன வேணா கால்குலேட் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாங்க. நாங்க சொல்றதையே ஒத்துக்கங்க. எங்கேயும் ப்ரூவ் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல சார். ஒண்ணும் கிடையாது. அதனாலதான் நான் வாய மூடிட்டு இருக்கேன். சொல்லிட்டு போட்டு பாவம் ஏதோ ஆதங்கத்துல கத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் வேண்டாம் சார். எனக்கு நீங்க என்ன பாவம்லாம் ஒண்ணும் விட வேண்டாம் சார். கல்யாணி இதை மட்டும் யோசிங்க நீங்க. அதாவது சயின்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்குன்னா அவங்க வந்து நிறைய அதில் டேட்டா கலெக்ட் பண்ணி ஸ்டாட்டிஸ்டிக்ஸை யூஸ் பண்ணி இதுதான் தியரியை ஃபார்ம் பண்ணி ஃபார்முலா ஃபார்ம் பண்ணி அதெல்லாம் கிரியேட் பண்ணி வச்சுருக்குறாங்க. நமக்கு கொடுத்துருக்குற நீங்கள் சாஸ்திரத்தையும் இதையும் பார்க்குறீங்க. இந்த வான சாஸ்திரம் அதெல்லாம் இருந்தது இல்லைன்னு சொல்ல கொஞ்சம் பண்ணுறாங்க. ஆனால் அதில் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க எப்படி டேட்டா கலெக்ட் பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, எப்படி இந்த இதெல்லாம் பார்த்தாங்க, டெலஸ்கோப் இல்லாமல் அவங்க எப்படிலாம் பார்த்தாங்கன்னு நமக்கு ப்ரூஃப் இல்லை. அவங்க எப்படி பார்த்தாங்க? டெலஸ்கோப் அப்ப இல்ல அவங்க அப்ப அந்த காலத்துல கிரியேட்டே பண்ணல. அப்ப எப்படி உங்களுக்கு இது தெரிஞ்சது? எப்படி இவங்களுக்கு இது இத்தனை செவ்வாய் புதன் இப்படிலாம் இருக்குன்னு இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு நமக்கு நம்ம கிட்ட ப்ரூஃப் இல்ல. பட் they have the things, facts இருக்கு. ப்ரூஃப் இல்ல, ஃபேக்ட் இருக்கு. ஓகேங்களா? அப்ப நம்ம வந்து அந்த ஃபேக்ட்ஸ வந்து இல்லன்னு சொல்லி தள்ளாதீங்க அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட். நீங்க சொல்றதுலயும் 50% அறிவியல் இருக்குங்க. 50% அறிவியல் இருக்கு. அறிவியல் இல்லாம இல்ல. அதனாலதான் நம்ம அதுல இருந்து நீட்சி தானே இப்ப இருக்க அறிவியல் இல்லீங்களா? கரெக்ட் சார், அதுதான் நான் சொல்றேன். அப்ப வந்து அது மாற்று இல்ல. என்ன ஒண்ணு மேடம் சொன்ன மாதிரி ஈச் அண்ட் எவ்ரிதிங் டேட்டா எதுவும் நம்ம கிட்ட இல்ல. அதனால நம்ம வந்து எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ண முடியாது. 50% ப்ரூவ் பண்ண முடியாது. பிரச்சனை அதுல இல்ல செல்வா சார். அந்த மீதி 50% வந்து ஃபியூச்சர்ல 50%மோ 100% பிரச்சனை அது கிடையாது. இப்போ சயின்ஸ் ஒரு டேட்டா கொடுக்குதுன்னா ஒரு 100 சயின்டிஸ்ட் எடுத்து பார்த்தாங்கன்னா அது எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அந்த டேட்டாவை பார்த்தா. இப்ப இவங்க கதை எப்படின்னா அதுல கொஞ்சோண்டு சயின்ஸை வச்சுட்டு 100% அவங்க தேவையான கற்பனையும் சேர்த்து எல்லாத்தையும் கலக்கி இவங்க இஷ்டத்துக்கு கொடுத்துடுறாங்க. அப்ப என்ன ஆகும்னா அதை 10 பேர் பார்த்தா கூடாது, அது ப்ரூவ் பண்றதுக்கு முடியாது அவங்களால. இது எல்லாமே கற்பனை இருந்திருக்கும். அப்படி அந்த ஒரு இதுதான் இது வந்து தியரிட்டிக்கலா எழுதி ஒரு மேத்தமேட்டிக் கால்குலேஷன் போட்டு அது பல பேர்கிட்ட ரிசர்ச் பண்ணி
ஒரு பிரசன்டேஷன் கொடுத்து அதை ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் வச்சு அவங்க எல்லாரும் முன்னாடி பிரசன்ட் பண்ணி அதை அக்செப்ட் பண்ண பிறகுதான் இதை வந்து வெளியில விடுறாங்களே தவிர ஜஸ்ட் லைக் தட் கற்பனை பண்ணி இது பண்ணி போடுறதெல்லாம் கிடையாது. சாருக்கு தெரியும், சீத சாருக்கு தெரியும் அதெல்லாம். யார் வேணாலும் கற்பனையா எதை வேணாலும் சேர்த்துக்கிறாங்க இல்லைங்களா? அதனாலதான் வந்துட்டு நம்மளுடைய பிரச்சனை ஆகுது, வேற ஒண்ணும் கிடையாது. போயிடுது. சார் இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இப்ப வந்து கூகுள்ல நம்ம சொல்றோம் இல்லைங்களா, வாட்ஸ்அப்ல வர்றது எல்லாத்தையும் நம்பாதீங்க அப்படிங்கிறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி அதுலயும் கற்பனைகள் ஆட் ஆகிக்கிட்டே தான் வருது. இப்ப நேத்து அமுதாமா சொன்ன கதைகள்லயும் புக்ல இருக்கிறத வந்து அதெல்லாம் நம்பாதீங்க, அதுல நிறைய கற்பனைகள் ஆட் ஆயிருக்குன்னு தான் சொல்றோம். ஸோ என்னோட இது வந்து ஐம் நாட் சேயிங் சயின்ஸ் இஸ் நாட் அட் ஆல் ட்ரூ அது மாதிரிலாம் சொல்லல. பட் பின்னால இருக்கிறதையும் கொஞ்சம் வந்து நம்ம அதை எடுத்து அதுலயும் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இது. அதை வேண்டான்னு புறந்தள்ள கூடாது. இந்த மாயன் ஆர்கிடெக்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மாயன் ஆஸ்டிக் ஆர்கிடெக்சர் அவங்களோட இத சிவிலைசேஷனை பார்த்தீங்க, அது கம்ப்ளீட்டா அழிஞ்சு போயிருச்சுல்ல. அது யாருமே ப்ரூவே பண்ண முடியாத மாதிரி அங்க ஒரு லிட்ரேச்சரும் கிடையாது, ஒண்ணுமே இல்லாம அது யார் அழிச்சாங்க? யாரும் அழிச்சிருக்காங்கல்ல, அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லாட்டி அது எப்படி அழிஞ்சதோ தெரியாது, ஆனா கம்ப்ளீட்டா அழிஞ்சு போயிருச்சு. அதே மாதிரிதான் நம்மளோட வான சாஸ்திரம் இதுவும் இந்த கற்பனை எல்லாம் சேர்த்து அதுவும் வந்து இதெல்லாம் இது சரியில்லை, இது வந்து ஏதோ கற்பனை சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிதான் பழசு எல்லாம் போயிருச்சு. இப்ப புதுசா வந்திருக்கிறதுல நம்ம என்ன பண்ணோம், அந்த ட்ரேஸை கொண்டு வரோம். இது எங்ககிட்டயும் இருந்திருக்கு முந்தி, இங்ககிட்டயும் இருக்கு இது அப்படின்னு சொல்றோம். ஆனா எப்போ வந்து நீங்க ஒரு சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்றதுக்கு இவங்க சொன்னாப்ல ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டோ இல்லாட்டி அத்தனை சயின்டிஸ்டும் தன்னோட நாலேஜை வச்சோ அது நம்ம பண்ணாததுனால தான் இப்போ எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. நமக்கு எப்படி பழைய சிவிலைசேஷன்ல நிறைய இருந்திருக்கு. நம்ம சொல்றோம் இப்போ வந்து அந்த சிவன் கோவில் எல்லாம் ஒரே அலைன்மெண்ட்ல இருக்கு. எப்படி அவங்க போய் எப்படி கண்டுபிடிச்சாங்க? மேல போய் ராக்கெட்ல போய் பார்த்தாங்களா, இது பிளேன்ல பார்த்தாங்களா? எப்படியோ அது அலைன்டா இருக்கு, ஏதோ ஒரு அலைன்மெண்ட் இருக்குங்கிறாங்க அதுல. ஸோ எப்படி அந்த ஏதோ ஒன்று இருந்திருக்குல்ல, அவங்களுக்கு ஏதோ ஒரு நாலேஜ் இருந்திருக்கு. அந்த நாலேஜை வந்து அவங்க கடத்துனது வந்து தப்பா கடத்திட்டாங்க. இன்னைக்கு வந்து ஓவேசா அவருடைய பிறந்த நாள். நம்மளுக்கு எல்லா இலக்கியங்களையும் கொண்டு வந்து கொடுத்து சொன்ன தமிழ் தாத்தா ஓவேசா அவருடைய பிறந்த நாள் இன்னைக்கு. வசந்தி மேம் சொன்னப்போ நம்மளதெல்லாம் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதுல ஏதோ இருக்கிறத கொஞ்சம் நம்ம மீட்டு கொண்டு வந்து கொடுத்தவர் அவரு, அதனால சொன்னேன். எத்தனையோ ரிசர்ச் போயிருக்கலாம், எத்தனையோ இது போயிருக்கலாம், ஆனா அப்போ வந்து அவங்களுக்கு டெக்னாலஜி இல்லை. இப்பவுமே நிறைய ப்ரூவ் பண்ணிட்டு இல்ல இந்த கிளாசிக்கல் தியரி எல்லாமே சரியில்லைன்னு ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இப்போ வந்து நம்ம ஸ்ரீதர் சார் சொன்னா கரெக்டா சொல்லுவாங்க. இப்போ குவாண்டம் மெக்கானிக்ஸ், குவாண்டம் பிசிக்ஸ், இதெல்லாம் குவாண்டம் கம்ப்யூட்டிங் வரப்போகுது. இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் இதெல்லாம் வரும்போது நம்ம இன்னும் ஃபாஸ்டா நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் நம்ம டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணும்போது அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இப்போ இவ்வளவா தெரியுதே அப்படிங்கிற சந்தோஷத்துல நம்ம அதை வந்து அடாப்ட் பண்ணிக்க கட்டாயம் வேணும். இல்லை நம்ம பின்தங்கிடுவோம். நம்ம அடாப்ட் பண்றோம், பண்ணாம இல்ல, பட் ஸ்டில் வி ஹோல்ட் டு தி ரூட்ஸ். அதுதான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது. இப்ப ஆறுமுகம் சார் கூட சொன்னாரு இல்ல, நம்ம மேட்ரு நீங்க சொன்னீங்களான்னு கவனிக்கல நானு. மேட்ரு வந்து ஸ்ட்ரிங்க் ஆயிட்டு உள்ள போயிட்டு திருப்ப வந்து when you come out of so அது வந்து நம்ம ஆக்சுவலி நம்மளோட பழைய சில படங்கள்ல கூட அப்படிதான் இருக்கும். சுருண்டு போய் உள்ள போய் வெளியே வந்து பார்த்தா இதாகிற மாதிரி அந்த விட்டாலாச்சாரியார் படங்கள்ல எல்லாம் அந்த மாதிரி இல்ல, கூடு விட்டு கூடு பழுதல் இல்ல சார், ஒரு இதுக்குள்ள போயிட்டு அப்படி வெளியே வரும்போது ஃபுல்லா அப்படி ஆளா வருவாங்க அந்த மாதிரி. சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்ப உட்காந்து அதை கவனிச்சு பார்த்தோம்னா இப்ப அது ட்ரூ ஆயிட்டு இருக்கிறது கூட இருக்கு இல்லைங்களா. அந்த காலத்திலேயே மாய கண்ணாடி எல்லாம் இருந்தது இல்ல, அதுல கூட பாப்பாங்க அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறது, அந்த மாதிரி எல்லாம். ஆமா ஆமா ஆமா. ஸ்டீஃபன் சாருக்கு போர் அடிக்கிறதுக்கு முன்னால தேங்க்யூ. போர் எல்லாம் அடிக்கலைங்க, ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு சிலருக்கு புரிஞ்சு போச்சு, வேற ஒன்றும் கிடையாது. அதேதான் சார், எனக்கு அதே ஃபீலிங் தான் சார். தேங்க்யூ. வாங்க எல்லாருமே வாங்க கல் அரமேல் மேடம். நம்மளோட சாஸ்திரங்கள், நம்மளோட ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர் எல்லாமே was destroyed by the foreigners who invaded us, sir. அவங்க போய் அந்த வான சாஸ்திரங்களை பாஸ்கராயர் வான சாஸ்திரங்கள்லாம் படிச்சு பார்த்துருந்தாங்கன்னா அதுல நீங்க சொன்ன டெக்னிக் எல்லாம் அதுல கூட வந்திருக்கலாம்.
ஆனா ரிசர்ச் இஸ் ஸ்டில் கோயிங் ஆன் மேடம் இன் மேடம் அதாவது ஒரு விஷயம் போயிடுச்சுன்றதை வச்சுட்டு நம்ம வந்திருக்கலாம் கொண்டிருக்கலாம்ன்றது பேசுறது நம்ம ரொம்ப சுலபம் மேடம். எது வேணா பேசலாம் மேடம். அது அதாவது ஒரு நீங்க எல்லாம் டாக்டர்ஸ் எல்லாம் இப்படி பேசக்கூடாது மேடம். இதெல்லாம் அநியாயம் கிடைக்கும் சார். கொஞ்சம் யோசிக்கணும். சில விஷயங்கள் ஓகே நம்ம கிட்ட டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க, இவங்க டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க, அவங்க டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி லாட் ஆஃப் நமக்கு இருக்கு, தியரிஸ் இருக்குது. அதை எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம்னா நிறைய அந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். பட் இப்ப என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு போகலாம். அதுதான் நமக்கு ஓரளவுக்கு சயின்ஸ் பத்தி பேசும்போது சயின்ஸ் பத்தி பேசினா அது ஒரு எவிடன்ஸா இருக்கும் நமக்கு. அது மற்ற விஷயங்களை பேசும்போது அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதான் மற்ற விஷயங்களை நம்ம கொண்டு வந்து சயின்ஸோட பேசும்போது அது என்ன சயின்ஸே கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்ரீதர் சார் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறேன். வாங்க சார், ஸ்ரீதர் சார். அது தெரிஞ்சிச்சு, அதுலதான் இப்ப ஸ்ரீதர் சார் பேச சொல்றேன் நாங்க. இல்ல எல்லாத்துக்கும் மெஷர்மெண்ட் வேரியஸ் மெத்தட் இருக்குது. எப்படி நம்ம ஓஷன் இருக்குது, ஓஷன்ல மெஷர் பண்றது சிம்பிள் டெக்னிக் எக்கோ அனுப்புறோம். எக்கோ அனுப்பிச்சு திரும்பி உள்ள எக்கோ மேல இருந்து நினைச்சோம்னா டிராவல்ஸ் 1000 கிலோமீட்டர் உள்ள போயிட்டு 1000 மீட்டர் உள்ள போயிட்டு திரும்பி வருது. சிம்பிள் டெக்னிக். அதே மாதிரி தான் கார்பன் டேட்டிங் ரேடியோ ஆக்டிவிட்டிஸ் அனாலிசிஸ் இருக்குது. அதுக்கு ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதை பேஸ் பண்ணோம்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஜஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ்லயே இந்த ஆப்ஜெக்ட் 5000 இயர்ஸா 7000 இயர்ஸா கண்டுபிடிச்சிடலாம். அப்கோர்ஸ் வி கேனாட். அதுக்கு மேல நிறைய ரேடியோ ஆக்டிவ் டேட்டிங் நிறைய இருக்குது, கார்பன் டேட்டிங் நிறைய இருக்குது. அதை வச்சுட்டு 5000 இயர்ஸ், 10,000 இயர்ஸ், ஈவன் 50,000 இயர்ஸ் அது மாதிரி போயிட்டே இருக்கலாம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அஸ்ட்ராலஜி அஸ்ட்ரோபிசிக்ஸ்லயுமே அதே மாதிரி லைட் டிராவலுக்கு எல்லாத்துக்குமே தியரி இருக்குது. தியரியை ப்ரூவ் பண்றதுக்கு ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. அதுக்கு ரீப்ரொடியூசிபிலிட்டி பார்ப்பாங்க, சும்மா படம் பண்ண மாட்டாங்க. எப்படி தியரியா ஐன்ஸ்டீன் ஈஸி கொண்டு எம்சி ஸ்கொயர்னா நீ எங்க அப்ளை பண்ணாலும் அது கரெக்டா இருக்கும். எம்சி ஸ்கொயர் பண்ண அதே மாதிரி எல்லா இது மெஷர்மெண்ட் பண்றதுக்கும் சரி, இது எல்லாத்துக்குமே ஈக்குவேஷன்ஸ் அதை பேஸ் பண்ணி மெஷர் பண்ணுவாங்க. அந்த மெஷர்மெண்ட் அக்யூரேட்டா ரீப்ரொடியூசிபிலிட்டா இருக்கா, கன்கார்டன் வேல்யூஸ் வருதான்னு பாக்குறதுக்கு கவுண்டர் ஆக்டிவ்லாம் இருக்குது. இல்லது யாரு சொன்னாங்க நம்ப மாட்டாங்க, அதுக்கெல்லாம் இருக்குது. இது அந்த காலத்துல இல்ல. அது ஏன்னா இப்ப சயின்டிபிக் இம்ப்ரூவ்மெண்ட் சோ மச் இருக்குது. அதனால we could able to measure so many things. அதுக்கு எக்யூப்மெண்ட்ஸும் இருக்குது. அந்த காலத்துல டெலஸ்கோப்பும் கிடையாது, லென்ஸும் கிடையாது, எதுவுமே கிடையாது. பட் they have done something which is really astonishing. எதுவுமே இல்லாம ஒரு எந்த பேசிஸ் தெரியல, அதுக்குள்ள அந்த எவிடன்ஸ் இல்லாதனால we are not able to correlate it with the earlier findings with the new finding. அதே மாதிரி தான் சைனீஸ்ல பார்த்தோம்னா அதே மாதிரி மெடிசன்ஸ் அதே மாதிரி தான் ஏகப்பட்ட மெடிசன்ஸ் இருக்குது. அட்லீஸ்ட் அதுக்கெல்லாம் சில டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. அதனால அந்த மெடிசனுடைய இது ஸ்டில் இப்ப நம்ம அலோபதி மட்டும் இல்லையா, ஏகப்பட்ட மெடிசன்ஸ் டிஃபரெண்ட் ஃபீல்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு பழைய லிட்ரேச்சர் இருக்கிறதுனால we can able to correlate it, அல்லது it can perform by itself. பட் முதல்ல நம்மள அர்த்த சாஸ்திரம் அதெல்லாம் எவிடன்ஸ் இல்லாதனால, though it is true they have done miracle job in those days without having anything in hand, no telescope, no instrument, இதுமே கிடையாது. ஃபுட் ஸ்கேல் கூட அப்ப கிடையாது, ஜஸ்ட் கையில தான் முளைப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதை வச்சுட்டு அவங்க பண்ணது சம்திங் அஸ்டானிஷிங். அந்த ப்ரூஃப் இப்ப கிடைக்கல நமக்கு. அதனால அதனால we cannot correlate it both. It was there, but now what we are doing is scientifically we are proving it, everything we are proving it. But எல்லாத்துக்கும் reproducibility இருக்குது. இல்லாட்டி இந்த மாதிரி they cannot publish the data, they cannot say that this is there, that is there பண்ண முடியாது. இப்ப பண்ணது இல்லாம இன்னும் நிறைய இருக்குன்னு தான் சயின்டிஸ்ட் சொல்றாங்க. what they have done is with the available resources and limitations, these are the points அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் என்ன இருக்குன்னு சொல்ல தெரியல. Black hole இன்னும் theory of controversy தான் இருக்குது. Though they all say that it is basically a combination. Whenever the stars are collapsing, it goes and form a black hole. அதே மாதிரி whenever any masses, ஏதாவது பிளானட் பெரிய பிக் masses collapse ஆகிறப்ப merge ஆகி it forms a black hole vertex form ஆகுதுன்னு சொல்றாங்க. ஏன் அது ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டோம்னா அகைன் some theory is there, but exact theory we don't know in fact. அதுதான் ஆக்சுவலா black hole வச்சுக்கிறேன்.
ஸோ அது மாதிரி எல்லா தியரியும் சேஞ்ச் ஆகுது. கொஞ்ச நாள் போனா சம் தியரிஸ் சேஞ்ச் ஆகுது, கால்குலேஷன் சேஞ்ச் ஆகுது, எல்லாமே சேஞ்ச் ஆகுது. ஆனா வந்து ஃபண்டமெண்டல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது, அவ்வளவுதான். எப்படி மேடம் சொன்னாங்க இல்லையா, முதல்ல சயின்ஸ்ல வந்து அந்த காலத்துல வந்து கிளாசிக் தியரி தான் இருந்தது. கிளாசிக் தியரியில வந்து சொல்லுவாங்க, அப்போ வந்து அந்த அந்த காலத்துல வந்து கிளாசிக் தியரி வாட் எவர் அவைலபிள் ரிசோர்சஸ் அந்த கால்குலேஷன் வச்சு பார்த்தோம்னா கரெக்டா இருந்தது. அந்த கிளாசிக்கல் தியரி வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து cannot எக்ஸ்பிளைன் சம் அதர் பாயிண்ட்ஸ். அப்பதான் வந்து மாடர்ன் தியரி வந்தது. அதுல வந்து தான் குவாண்டம் பிசிக்ஸ் அண்ட் குவாண்டம் கெமிஸ்ட்ரிங்கிறதா வந்தது. என்ன ஆச்சு, இப்போ ஒரு அந்த காலம் சொல்லுவாங்க எலக்ட்ரான்னா பிக்ஸ்ட் ஆர்பிட்ல போயிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதான் கிளாசிக்கல் தியரி. இது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பிக்ஸ்ட் ஆர்பிட்ல போச்சுன்னா ஒரு எலக்ட்ரான் இங்கேயும் இருக்குது அங்கேயும் இருக்குது. எப்படி இருக்கும், ஒரே எலக்ட்ரான் இந்த மாறி மாறி இருக்குது. பிக்ஸ்ட் ஆர்பிட் இருந்தா எனி பொசிஷன் பாயிண்ட் அவுட் பண்ணா அந்த எலக்ட்ரான் அங்கதான் இருக்கணும். அதை வந்து கிளாசிக்கல் தியரினால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அப்புறமேல் தான் குவாண்டம் வந்தது. அது வந்து எலக்ட்ரான் வந்து எலக்ட்ரானா சுத்திக்கிட்டு இருக்கல, வேவா போகுது. இட் கேன் இன் பார்ட்டிகல் ஃபார்ம் அண்ட் வேவ் ஃபார்ம். இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய வந்துகிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி மாறுச்சு. அது மாதிரி as the time goes, lot of inventions do come, discoveries come. அதை இன்டர்பிரேட் பண்ணிட்டு புது புது தியரி எல்லாம் வர சான்ஸ் இருக்குது. நம்ம முதல்ல படிச்ச பிசிக்ஸ் சரி, கெமிஸ்ட்ரி சரி, அண்டர்கான் சோ மெனி திங்ஸ். அதே மாதிரி தான் மெடிசன்ஸ்லயே அண்டர்கான் சோ மெனி திங்ஸ். அதே மாதிரி தான் ஸோ மெடிக்கல் தியரியும் சரி, மெடிக்கல் ப்ராக்டிஸும் சரி, எவ்ரிதிங் இஸ் அண்டர்கோயிங். அந்த காலத்துல வந்து க்ரூடா ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம பழைய கிரீக் எல்லாம் பார்த்தோம்னா கத்தி எல்லாம் ஹீட் பண்ணி பச்சைக்கு அது பிக்சர்ல பார்ப்போம் நிறையாது. பட் இப்போ வந்து அனஸ்தீசியா வந்தது, ஈஸியா கட் பண்றாங்க. ஸோ அது மாதிரி இட் கேன் அண்டர்கோ மெனி திங்ஸ் வித் டைம். அவ்வளவுதான். ஒன்லி டைம் ஒன்லி வில் ரிவீல் வாட் இஸ் எக்ஸாக்ட் திங் அப்படின்னு தெரியும். தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அமுதா மேடம் இருக்கீங்களா? மைக். தேங்க்யூ சார், கொஞ்சம் எங்களுக்கு திங்க் பண்ணி விட்டுருக்கீங்க. நான் இப்பதான் சார் வந்தேன், அதனால என்னால முழுமையா கேட்க முடியலங்க சார். ஆனா ரொம்ப ஒரு மாமா சொன்னாங்க, அப்படி வரும்போது போகும்போது பார்த்திருப்பாங்க போல, இந்த பூமி எல்லாம் காட்டினாங்க, ரொம்ப அழகா இருந்தது அமுதா அப்படின்னு சொன்னாங்க. வந்து அதனால நான் நாளைக்கு பார்த்துட்டு சொல்றேன். நம்ம ஸ்ரீதர் சார் சொன்ன மாதிரி அந்த கார்பன் வச்சுதான் நம்ம அந்த ரேஸ பயன்படுத்துறது, அந்த எக்கோ பயன்படுத்தி கண்டுபிடிக்கிறது, அப்புறம் ஒளி ஆண்டு அப்படிங்கறத பத்தி, ஒரு ஒளி இவ்வளவு நேரத்துல எவ்வளவு போகுதுங்கிறத பத்தி பேசினது, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கேட்டேன் சார். ஆனா முழுமையா கேட்கல. நான் நாளைக்கு கேட்டுட்டு பிறகு கேளுங்க மேடம். ஆனந்த் பேசுறீங்களா? சார் வணக்கம் சார். வணக்கம். சார் உங்க பிரசன்டேஷன் நல்லா இருந்தது சார். இது ஒரு புது இன்ஃபர்மேஷன் சார் எனக்கு. அது சார் வெறும் தெரியல. பட் ஆனா ஜஸ்ட் நான் ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்றேன். நான் வந்து யூசிங் தி ஆர்ட் ஆஃப் லிவிங்கோடைய ஏஓஎலோட மெடிடேஷன் நான் டெய்லி பண்ணுவேன். ஆக்சுவலா ஆரோ மெடிடேஷன் ஒன்று இருக்கு. ஸோ டெய்லி ஃப்ரீயா என்ன பண்றது, எர்த்துக்கு மேல போயிட்டு அந்த மெடிடேஷன்லேயே வரும், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். எர்த்துக்கு மேல போயிட்டு கேலக்ஸி, அப்புறம் வந்து மூணு, சன் எல்லாம் பார்த்துட்டு வர அந்த மெடிடேஷன் பண்ணும்போது அது ஒரு ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ இப்போ உங்க ப்ரெசன்டேஷன் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் என்னுடைய இமேஜினேஷன்ல இன்னும் டீட்டெயில்டா அதெல்லாம் வரும், அந்த என்னுடைய இதுல இந்த கேலக்ஸி அதெல்லாம். ஸோ அதான் சார் என்னுடைய சின்ன நாலேஜ்ல சொல்றேன் நான். ஓகே, தேங்க்யூ சார். சூப்பர் சார், நல்ல இன்ஃபர்மேஷன் சார். நல்லா நீங்க நிறைய விஷயம் ரிசர்ச் பண்ணிருக்கீங்க சார். பார்த்து தேங்க்யூ சார். அலமேல் மேடம் ஏதோ சொல்ல வந்தாங்க சார். அலமேல் மேடம் வாங்க. அலமேல் மேடம் நல்லா இருந்தது, இந்த எங்களை திங்க் பண்ணி விட்டுருக்கீங்கன்னு சொல்லுங்க. தேங்க்யூ மேடம். நீங்க லேட்டா வந்தீங்கல்ல, கேட்டுட்டேன் நல்லா. நீங்க கொஞ்சம் லேட்டா வந்தீங்கல்ல. வெரி லேட். வெரி லேட். ஓகே ஓகே மேடம், தேங்க்யூ. முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் முடிச்சுக்கலாம். நாளைக்கு ஐ அம் கோயிங் ஃபார் இது கேட்ராக்ட். அதனால வந்து ஒரு 3-4 டேஸ்க்கு நோ இது ப்ரோக்ராம். என்ன மேடம்? செகண்ட் ஐ கேட்ராக்ட். ஆமா, செகண்ட் ஐ. Wish you all the best. All the best. Thank you very much. நன்றி, எல்லாருக்கும் நன்றி, கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. மகிழ்ச்சி, நல்ல டிஸ்கஷன். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். பார்க்கலாம். தேங்க்யூ மேடம். ஒரு 3-4 டேஸ்க்கு